வணக்கம் வள்ளல் மீடியா நேயர்களே. 3 வாரமா பாத்தீங்கன்னா சும்மா கொதிநிலையிலே வச்சிருக்காங்க இந்த டாபிக்கை. தங்கம் எப்பவுமே பாத்தீங்கன்னா தங்கம் விலை ஏற்றம்னு செய்திகளை நம்ம பார்த்து பழகி போச்சு. ஆனா கடந்த ஒரு 2-3 வாரங்களா பாத்தீங்கன்னா அநியாயத்துக்கு ஏறிக்கிட்டே இருக்கு. அப்புறம் நாடுகள்லாம் பதுக்குறாங்க அப்படிங்கிறாங்க. சைனா டன் கணக்கில் தங்கத்தை அக்வயர் பண்ணலாம்லாம் சொல்றாங்கன்றாங்க. தங்கம் வரப்போது, வேர்ல்டு வார், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தங்கத்தை வச்சு பயமுறுத்திட்டே இருக்காங்க. கூட சில்வரும் பாத்தீங்கன்னா ஏறிக்கிட்டே இருக்கு. இதை குறித்து பேசலாம்னா அப்படியே நம்ம அரசியல் சம்பந்தப்பட்ட டாபிக்கும் நிறைய வந்துட்டே இருந்துச்சு. பட் இப்பயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் அந்த விஷயங்கள் போயிட்டு இருக்கறனால பாரி அவர்கிட்ட அதுக்கு பின்னாடி இருக்க அரசியல் காரணங்கள் குறித்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். அதற்கு முன்னர் ரொம்ப சந்தோஷமா இருந்தது அந்த நிகழ்வுல பாத்தீங்கன்னா அருகோயா அவர்களுக்காக நிதி திரட்டினீங்க. 5 லட்சத்துக்குண்டான காசோலையை கொடுத்திருந்தீங்க. எல்லாருமே ஸ்டேஜ் இருந்தீங்க, பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கண்டிப்பா அந்த நிகழ்வு அது ஆக்சுவலா அது இனிமேல் யாரும் அனுப்ப வேண்டாம், அது முடிஞ்சிருச்சு. இன்னும் இப்போ வரைக்கும் அனுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க குடும்பத்துக்கு. அது ஆக்சுவலாக அனுப்புறது அவங்க குடும்பத்துக்கு தான் போயிருக்கு. பட் அந்த நிகழ்வு அதோட முடிஞ்சிருது. சரிங்களா? இப்போ கிட்டத்தட்ட ஒரு 7.5 லட்சம் அவங்க ஃபேமிலிக்கு போயிருக்கு இதன் மூலமாக. இதோட நம்ம அந்த இது நிகழ்வை முடித்துக் கொள்கிறோம். அப்படி அந்த பதிவுகள் எல்லாரும் போட்டாங்க, நம்மளும் சொல்லிடுறோம். ஸோ அதோட அது முடிஞ்சிச்சு. இது எதுக்கு நாங்கள் பண்ணோம் அப்படின்னா, ஒரு பேசிக்காக தமிழ் சமூகத்திற்காக தொடர்ச்சியாக உழைக்கக்கூடிய நபர்களை நம்ம தமிழ் சமூகம் திரும்ப கண்டுக்கும், அவங்கள விட்டுறாது, அவங்க குடும்பத்தில் இருக்கவங்கள தாங்கி சுமக்கும் அப்படிங்கிற ஒரு நிலையை இங்கே நிலைநாட்டணும். இந்த சிந்தனை எங்களுக்கெல்லாம் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலங்காலமாக தமிழ் சமூகத்துக்காக உழைத்தவர்களுடைய அப்பா அம்மா அவங்களாம் ரொம்ப கவலைக்கிடமான நிலையில் இருக்கிற மாதிரி சில காட்சிகள்லாம் வரும்பொழுது நமக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும். யாருமே கண்டுக்காமல் விட்டுட்டோமே அப்படின்ட்டு. எல்லாரும் இப்போ ஒரு நபராக போயிட்டு நம்ம உதவி செய்யறதுங்கிறது அவங்களுக்கு போதுமானதாக இருக்காது. நம்மளும் ஒரு பெரிய தொகையை போய் செய்கிற அளவுக்கு நம்மகிட்டையும் பெரிய அளவு பொருளாதார கட்டமைப்பு இல்லை. ஆனால் ஒரு இனமாக நம்ம எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு கொடுக்கும்போது அது ஓரளவுக்கு அவங்க குடும்பத்திற்கு ஒரு ஆறுதலான ஒரு அளவுக்கான ஒரு அமௌண்ட்டாக அது போய் சேரும்ல. ஸோ அந்த அடிப்படையில் தான் அந்த நிகழ்வு நம்ம செஞ்சுருந்தோம். அது உண்மையிலேயே பெருந்திரளாக மக்களும் வந்திருந்தாங்க. அங்கே நேரில் வந்தவங்களும் நிறையா நிதி உதவி டைரெக்டாகவும் கொடுத்தாங்க. ஸோ மொத்தமாக ஒரு 7.5 லட்ச ரூபா அவங்களுக்கு போயிருக்கு. அது வரைக்கும் ஒரு மகிழ்ச்சி, ஒரு நிறைவான ஒரு நிகழ்வாக அது அமைஞ்சுது. அது இல்லாமல் நிறையா எல்லா தமிழ் தேசியவாதிகளும் அங்கே கலந்து கொண்டது ஒரு சிறப்பு. சந்தோஷமா இருந்தது. எல்லாருமே ஒன்று கூடியிருக்காங்க இந்த காரணத்துக்காக அப்படிங்கிறது. அந்த தங்கங்கள் எல்லாம் அந்த ஸ்டேஜ்ல பார்த்தாச்சு. நிஜமான தங்கத்தை பத்தி பேசுவோம். ஸோ அக்வயர் சில்வரும் கூட ஏறிட்டே இருக்கிறதுனால இப்ப இருக்கிற அரசியல் அந்த பார்வையில தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆவல் இருக்கு பாரு. அடிப்படையில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தங்கம் அப்படிங்கிறத நம்ம மக்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். எதனால தங்கத்துக்கு இவ்வளோ வேல்யூ? அது ஒரு மெட்டல். அதே போல் இரும்பு, காப்பரு, பிரான்ஸு இவைகளும் ஒரு மெட்டல். அப்படி இருக்கும்போது இந்த தங்கத்தை மட்டும் ஏன் மனிதன் பிடிச்சி தொங்கிக்கிட்டு கிடக்கிறான் அப்படிங்கிற இந்த பேசிக்கான ஒரு உளவியல் இல்லை அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு தெரிஞ்சுனாவே தங்கத்தோட விலையேற்றமும் விலையிறக்கமும் எதனால் நடக்குது, எந்தெந்த காலகட்டத்தில் அது ஏறும், எந்தெந்த காலகட்டத்தில் அது இறங்குங்கிறதையும் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ அதுக்கு அந்த ஒரு பேசிக்கான ஒரு ஐடியாலஜி நமக்கு தெரியணும். அடிப்படையில் என்னென்னா, தங்கம் எங்கேருந்து மனிதனுக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா உலகத்துலேருந்து வருது. ஆனால் இதில் ஒரு எல்லா மெட்டலுமே உலகத்துலேருந்து வந்தாலும் தங்கம் தங்கமாகவே கிடைக்கும். இப்போ இரும்பு இரும்பு தாதுவாக கிடைக்கும். அதே போல் ஒவ்வொரு மெட்டலும் பார்த்தீங்கன்னா ஒரு தாதா கிடைக்கும். அந்த தாதை நம்ம ஒரு ஃபர்னஸில் போட்டு ஒரு ப்ராசஸ் பண்ணி தான் அதை இரும்பாகவோ இல்லை காப்பராகவோ பிரான்ஸ் ஆகவோ நம்ம உருவாக்கிக்கணும். வெள்ளியும் அதே போல தான். அப்போ அந்த ஒரு எந்த விதமான ப்ராசஸும் இல்லாமல் டைரெக்டாகவே கோல்டு அப்படியே கிடைக்கும். அது அப்படியே உருக்குனீங்கன்னா அது அப்படியே கோல்டாக மாறும். அதை அப்படியே நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ ஒரு டைரெக்டாகவே கிடைக்கக்கூடிய ஒரு மெட்டல் அப்படிங்கிறது தான் தங்கம். வெளிப்படையாக சொல்லணும்னா, இந்த தங்கத்தை முதலில் மனித சமூகத்திற்கு கண்டுபிடித்து கொடுத்ததும் தமிழர்களாகத்தான் இருந்திருக்கணும். காரணம் என்னென்னா, தமிழர்கள் மட்டும்தான் இரும்பு கரும்பொன் அப்படிம்பாங்க. செம்பொன், கரும்பொன் அப்படின்னு சொல்லி அந்த ஒவ்வொன்றையுமே பொன் அப்படின்னு சொல்லுவாங்க. தங்கத்தை பொன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பொண்ணுங்கிற அந்த ஒரு தான் முதல்ல கிடச்சிருக்கணும். அதனால தான் அதுக்கு ஒத்த அந்த மெட்டலுக்கு எல்லாத்துக்குமே பொன் 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 அப்படிங்கிற அந்த வார்த்தை தமிழ் சமூகம் பயன்படுத்துது. இன்னொன்று என்னென்னா, நம்ம தான் மெட்டலர்ஜியில் ரொம்ப ஒரு பழங்காலத்திலிருந்தே மெட்டலர்ஜியில் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சமூகமாக இருக்கும். அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது மெட்டலர்ஜியில் தங்கம் தான் ஃபஸ்ட்டு முதல்ல மனிதர்கள் கண்டுபிடித்தது தங்கம் தான். இந்த ஐரோப்பிய வரலாறுலாம் நீங்கள் எடுத்து படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு தப்பான ஒரு புரிதல் வரும். பிரான்ஸ் ஏஜ்ன்னு சொல்லுவாங்க, அப்புறம் காப்பர் ஏஜ், அதுக்கப்புறம் அயன் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த பிரான்ஸு, காப்பர், அதுக்கப்புறம் தாங்க இரும்பு அப்படிங்கிற அந்த முறை ஐரோப்பாவை சார்ந்த நாகரிகத்திற்கு மட்டும்தான் பொருந்தும். அது உலக நாகரிகத்துக்கு பொருந்தாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அதிகமாக அவங்க ஃபர்ஸ்ட் ஆரம்ப காலகட்டத்தில் பிரான்ஸ் அப்படின்னு. ஆனால் அதுவுமே உண்மையான்னு பார்த்தா கிடையாது. ஆக்சுவலாக அதுக்கு பின்னாடி ஒரு தவறான புரிதல் என்னன்னா, மிக பழமையாக கிடைத்த பொருட்கள் எல்லாமே பிரான்ஸ்ல கிடைச்சது.
அதை விட கொஞ்சம் பழமை இதாக இருக்கு, அதாவது அதை விட கொஞ்சம் பிற்கால பொருட்கள்லாம் காப்பரில் கிடைச்சிது. ரொம்ப பிற்கால பொருட்கள் தான் இரும்புல கிடைச்சது ஐரோப்பால இந்த அகழ்வாய்வுலாம் பண்ணும்போது. அப்ப இவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா அதே வழியில போட்டு வந்து பிரான்ஸ்லாம் அது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அவங்க பயன்படுத்தினாங்க, அப்புறம் காப்பர் அதுக்கு அடுத்து, அதுக்கப்புறம் தான் இரும்பு அப்படின்னு அவங்க ஒரு புரிதல் பண்ணிட்டாங்க. ஆனா உண்மை என்னன்னா இரும்பு துருப்பிடிச்சு காணாம போயிடும். அது ஆரம்ப காலகட்டத்திலே பயன்படுத்தியிருந்தாலும் ரொம்ப பழமையான இரும்புகள் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு காணாம போயிடும், கிடைக்காது. ஆனா பிரான்ஸ் காப்பர்லாம் ஓரளவுக்கு அந்த அளவுக்கு சிதையாது, அதனால அது கிடைக்குது. அப்ப இது கிடைக்கிறதுனால இது ரெண்டும் முன்னாடி போயிருது காலத்துக்காக. புரியுது. இரும்பு வந்து ரொம்ப பிற்காலம்னு போட்டு இவங்க ஒரு தப்பான ஒரு புரிதலை வந்து இன்னைக்கு வரைக்கும் ஆர்கியாலஜிஸ்ட் வந்து அயன் ஏஜ் பிரான்ஸ் ஏஜ்னு சொல்லிட்டு ஒரு குழப்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த முறைமையே நம்ம வந்து ஏற்கக்கூடாது. தமிழர்கள் இரும்பு காலம்ங்கிறதுலாம் வந்து ரொம்ப 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 முன்னாடியே நம்ம கண்டுபிடிச்சிடறோம். அதுக்கும் ரொம்ப ரொம்ப முன்னாடியே கண்டுபிடிக்கப்பட்டது தான் தங்கம். இப்ப தங்கத்தையும் கண்டுபிடிச்சிட்டான். இந்த தங்கத்தோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது கெட்டு போகாது, இது அவ்வளோ சீக்கிரம் சிதையாது, இது வந்து அவ்வளோ சீக்கிரம் கரையாது. இப்போ மற்ற அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பண்டமாற்று முறை. நான் இப்போ ஒரு 10 மாடு வளர்க்குறேன் அப்படின்னா, நான் பால் கொடுப்பேன். நீங்கள் தானியம் பயிர் செய்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் அரிசி பயிர் செய்கிறீங்களோ இல்லை வேறு ஏதோ ஒரு கடுகோ ஏதோ பயிர் செய்யுங்க, அதை எனக்கு கொஞ்சம் கொடுப்பீங்க, நான் பால் உங்களுக்கு கொடுப்பேன், இவ்வளோ கொடுத்து இவ்வளோ வாங்கிக்கிறதுங்கிற மாதிரி அந்த ஒரு பண்டமாற்று முறை. அப்போ இதில் வந்து இந்த பண்டமாற்று முறையில் நமக்கு நிறைய சிக்கல்கள் இருந்துச்சு. காரணம் என்னன்னா, உங்களுக்கு சில நேரங்களில் வந்து பால் தேவைப்படாமல் இருக்கலாம். அப்போ நான் வச்சிருக்க பாலை உங்களுக்கு எப்படி நான் கொடுக்க முடியும்? டிமாண்ட் இருக்காது. அப்போ வந்து நான் என்ன பண்ணுறது, எப்படி நான் என்னோட பண்டத்தை வச்சுருக்கேன், அதே போல் பாலை வந்து நான் வந்து என்னதான் வந்து வெண்ணெய் கிண்ணேன்னு மாற்றி வச்சாலும் கூட அதுக்கான ஒரு அந்த ஸ்டோரிங் கெப்பாசிட்டிங்கிறது ரொம்ப கம்மி தான் அந்த காலத்துலலாம். இன்னைக்கு ஃப்ரிட்ஜ் அதுன்னு வரும்போது இன்னும் கொஞ்சம் வைக்கிறீங்க. அன்றைக்கி வந்து என்ன மிஞ்சி போனால் மண்பானையில் வச்சுருப்பாங்க. அப்போ மண்பானையில் அதோட குளிர்ச்சிக்கு கொஞ்சம் நாளைக்கு தான் தாங்கும். அப்போ இது எப்படி இதெல்லாம் வந்து அந்த ஒரு அப்போ நமக்கு அந்த பொருளாதாரத்தை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து பெரிய கஷ்டமாக இருந்துச்சு இந்த பண்டமாற்று முறையில். அப்போ இந்த டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டியை உணர்ந்த மக்கள் வந்து அப்போ ஒரு பொருள், அந்த பொருள் வந்து கெட்டு போகக்கூடாது, காலத்துக்கும் ஒரே வேல்யூவில் இருக்கணும். அந்த ஒரே வேல்யூவில் இருக்க அந்த பொருள் வந்து எக்காரணத்து கொண்டும் பெரிய அளவு மாறக்கூடாது, சிதையக்கூடாது, கரையக்கூடாது. அப்போ அந்த மாதிரி ஒரு பொருள் மனிதர்களுடைய ஆரம்ப காலகட்டத்தில் என்ன இருந்துச்சுன்னா தங்கம் தான். அப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, சரி ஓகே 1 லிட்டர் பாலுக்கு ஒரு பொற்காசுன்னு கணக்கு வச்சுக்கலாம், அதே போல் இத்தனை கடுகுக்கு 1 பொற்காசுன்னு கணக்கு வச்சுக்கலாம். அப்போ இந்த பொற்காசுலாம் நம்ம வியாபாரத்தை பண்ணிக்குவோம், நீ எனக்கு நீ கடுகு எனக்கு தேவை கரன்சியாகவே இருந்துச்சு. அதுதான்மா தங்கம் தான் கரன்சி, தங்கம் தான் கரன்சி. ஏன்னா அது ஆக்சுவலாக ஓப்பனாக சொன்னால் தங்கம் தான் இன்றைக்கும் கரன்சி. தங்கம் தான் கரன்சி. அதுக்கப்புறம் வந்தது தான் அடாவடித்தனம் அட்டூழியம். நான் சொல்றேன், இந்த பேங்கிங் இந்த சிஸ்டம் புரிஞ்சாதான் உங்களுக்கு இந்த தங்கத்துடைய பிரச்சனையே புரியும். அப்ப இவங்க என்ன பண்றாங்க, அப்ப தங்கத்துல கொடுக்கும் பொழுது பிரச்சனையே கிடையாது. தேவைப்படும் போது தங்கத்தை போயிட்டு எடுத்துக்குவாங்க, தங்கத்தை வச்சு உற்பத்தி பண்ணிக்குவாங்க, தங்கம் இருக்கும். அந்த தங்கத்துக்கு ஒரு வேல்யூ வந்து செட் பண்ணி வச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் அந்த தங்கத்தை கொடுத்து வாங்கிக்கிறது பொருள். ஒரு பொருளுடைய டிமாண்ட் கொஞ்சம் அதிகமாகும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு ஆயிரும். அப்போ 2 பொற்காசுக்கு வந்து விற்கிறது, 1 பொற்காசுக்கு விற்றது வந்து இன்னும் 2 பொற்காசுக்கு, இன்னும் 3 பொற்காசுக்கு, இந்த மாதிரி டிமாண்டுக்கு தகுந்த மாதிரி இதெல்லாம் மாறுது. மனிதர்களுடைய ஆரம்ப கட்ட வியாபாரம் என்பது, பொருளாதாரம் என்பது உருவாக தொடங்குது. சரி, எனக்கு திருப்பி புரிஞ்சுக்கிறதுக்காக ரீவைண்ட் மாதிரி ஒரு மெட்டல் இங்கே ஃபுட்டு வச்சிங்கன்னா ஒரு மனுஷனுக்கு இந்த ஃபுட்டு தான் தேவை, கொஞ்சம் அரிசி தான் வந்து தங்கத்தை கம்பேர் தேவை. என்றைக்குமே தங்கத்தை நம்ம எதுவுமே பண்ண முடியாது. பட் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, அது ஏன் இவ்வளோ வேல்யூபிளான ஒரு பொருளாக மாறிச்சுன்னா, பேசிக்காக அது சிதையாது அழியாத ஒரு தன்மையினால நம்ம அதை வந்து விலை மதிப்பில்லாத ஒரு விஷயமா மாற்றி கரன்சியாக வச்சிருக்கோம். அங்கேருந்து அதோட கதை ஸ்டார்ட். அவ்வளோதான் விஷயம். ஸோ தங்கம் வந்து நமக்கு வேல்யூவாக இருக்குது. அது ஆனால் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, உலக நாகரிகங்கள்லேயே தங்கம் வந்து வேல்யூபிளான ஒரு மெட்டலாக இருக்கணும். காரணம் என்ன, இனர்ட் மெட்டல்னு சொல்லுவாங்க. அது அவ்வளோ சீக்கிரம் எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும் அப்படிங்கிற ஒரு மெட்டல் தான் தங்கம். அது போக இன்னைக்கு வந்து நீங்கள் டெக்னாலஜி இதெல்லாம் டெவலப் பண்ண ஆரம்பிக்க தங்கத்துடைய தேவை வந்து இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே தான் போகுது. டெக்னாலஜிலையும் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய பங்கு வந்து அப்படியே தான் இருக்கு, மெயின்டைன் ஆகுது. அப்ப அது வந்து ஒரு தங்கம் வந்து ஒரு பியூரிட்டிக்கான ஒரு மெட்டல், அதோட தன்மையிலுமே பியூரிட்டி வந்து அதிகம் தான். அப்ப இந்த தங்கத்தை வந்து தமிழர்கள் வந்து இந்த வணிகத்திற்காக முதல்ல பயன்படுத்த தொடங்குறாங்க. இதோட அடிப்படை தேவை எங்க இருந்து வருதுன்னு புரிஞ்சுக்கணும். சில நேரங்கள்ல உங்க பொருள் எனக்கு தேவைப்படாது, புரியுதுங்களா? அப்ப நான் என்ன பண்றது, அப்படி நான் எப்படி விற்கிறது, நான் எப்படி வாங்குறதுங்கிற அந்த ஒரு கான்செப்ட் இடிக்குது. அப்ப என்னன்னா, இந்த பொருளையே கொடுத்து வாங்கிக்கிறதுங்கிறது வேண்டாம், அதுக்கு பதிலாக பொருளுக்கு பதிலாக ஒரு இதை கொடுத்து நம்ம வாங்கிக்கலாம், அதுக்கு நடுவில் ஒரு மீடியேட்டரா ஒன்று வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி தான் அந்த தங்கத்தை கொண்டு வராங்க, எக்ஸ்சேஞ்ச் மெட்டீரியலாக வச்சுக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த கரன்சிங்கிறதுக்கான அந்த முதல் படி. இப்படி தான் போகுதுங்க. இதுதான் பல வருஷமா உலகத்துல இருக்கு. இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, அப்புறம் அப்படியே கலாச்சாரம் வளருது, நாகரிகங்கள் வளருது, பண்பாடுகள் வளருது. இதெல்லாம் வளர 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 மனிதர்களுடைய நாகரிகம் வளர வளர அவன் அடுத்தடுத்த மெட்டலையும் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறான். தங்கம் மாதிரியே இருக்கக்கூடிய
இல்லை தங்கத்தோடைய தன்மையில் கொஞ்சம் கொஞ்சம் ஒத்து வரக்கூடிய மற்ற மெட்டல்ஸ், வெள்ளியாக இருக்கட்டும், வந்து பிரான்ஸாக இருக்கட்டும், காப்பராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இரும்பாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே அவன் கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறான். இப்படி கண்டுபிடிக்க ஆரம்பிக்கும் பொழுது அவனுக்கு ஒரு விஷயம் வருது. இந்த தங்கத்தை வந்து நம்ம கொடுத்து எடுக்கும்போது சில நேரங்களில் தங்கம் தட்டுப்பாடாகுது, தங்கம் நம்ம எடுக்கிறதுல தட்டுப்பாடாது. சில பேர் என்ன பண்ணுறாங்க, தங்கத்தை வாங்கி கொண்டு போய் பதுக்கிடுறானுங்க. அப்போ பணப்பழக்கம் வந்து லாக் ஆயிடுது. தங்கம் எல்லாருமே தங்கத்தை கொடுத்து வாங்குங்கும் போது பொருளோட வேல்யூவும் தங்கத்தோட வேல்யூவும் ரொம்ப பெருசாக வித்தியாசம் இருக்கும்போது சின்ன சின்ன பொருட்களுக்கு தங்கத்தை கொடுத்து எப்படி வாங்குறது? இப்போ ஒரு பொற்காசு இருக்கு. இப்போ இந்த ஒரு பொற்காசுக்கு வந்து இப்போ ஒரு யானை வாங்கிக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஒரு விஷயத்துக்கு ஒரு பொற்காசுக்கு யானை வேல்யூவுக்கு வந்துருச்சுன்னா, இப்போ ஒரு பொற்காசுக்கு நான் யானையை வாங்குறவன் எப்படி ஒரு மூட்டை அரிசி நான் வாங்க முடியும்? அதை கொடுத்தா எப்படி சில்லறையா தருவான்? அப்போ இந்த ஒரு பொற்காசு கொடுத்து நான் எனக்கு தேவையில்லை இவ்வளோ மூட்டை அரிசி, எனக்கு யானை அளவுக்கு எனக்கு மூட்டை அரிசி எனக்கு தேவைப்படாது. அப்போ நான் என்ன பண்ணுறது? அப்போ இது மெயின் வேல்யூ. இந்த இதோடைய அளவுல இருந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியா ஏதாவது டினாமினேஷன். அப்ப வந்து என்ன பண்றாங்க, அந்த காசுலயே சின்ன காசு பெரிய காசுன்னு இந்த மாதிரி காசுல இதெல்லாம் கொண்டு வராங்க. இந்த இதுலயும் தங்கத்தோட வேல்யூ அதிகமா இருக்கனால அப்படியே அடுத்தடுத்தமா வேற மெட்டல்ஸ் நம்ம பயன்படுத்தலாம். ஆனா வேற மெட்டலுக்கு தான் எந்த விதமான வேல்யூவும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் காப்பர், பிரான்ஸு, இப்போ செப்புக்கு இதுக்கெல்லாம் வந்துட்டு செப்பு காசு எல்லாம் சொல்றோம்ல, இந்த செப்பு காசுக்கு வந்து இதுக்கு என்ன வேல்யூ இருக்கு? செப்புக்கு என்ன வேல்யூ இருக்கு பெருசா? மெட்டீரியலாவே வேல்யூ இல்லாத பொருளை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றது அப்படிங்கும் பொழுதுதான் அப்பதான் அரசர்கள் உள்ள வராங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, சரி இந்த செப்புக்கு நான் வேல்யூ தரேன், என்னுடைய உருவத்தை போட்டு இந்த செப்பை போட்டு நான் அடிச்சு கொடுக்குறேன். இதுக்கு பொருள் என்னன்னா, என் ஊர்ல இந்த காசை நான் அங்கீகரிக்கிறேன். அப்ப இந்த காசை நீ கொடுத்து இந்த பொருள் நீ வாங்கிக்கலாம், இதே காசை கொடுத்து நீ இந்த ஊர்ல நடக்கிற வேற வர்த்தகத்தையும் நீ வாங்கிக்கலாம், மற்ற வணிகர்கள் உனக்கு கொடுப்பாங்க. இது ஒரு என்ன நீ நம்பணும், இந்த அரசாங்கத்தை நீ நம்பணும். நான் என்னுடைய முகம் போட்டு என்னோட லட்சணம் போட்டு என்னுடைய அரசோட முத்திரை போட்டு நான் இந்த காசை கொடுக்குறேன். அந்த காசுக்கு தனிப்பட்ட ரீதியா வேல்யூ கிடையாது. ஆனா அது என்னுடைய முகம் தாங்குற வரை, என்னுடைய எழுத்து என்னோட அரசாங்க முத்திரை தாங்கும் வரை அது வேல்யூவான ஒரு பொருள், எதை கொடுத்து நீ பொருள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த இதுல வந்து அன்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபேக்கா காசு அடிக்கிறவனுங்கலாம் இருந்திருக்காங்க. இந்த காசை வந்து நம்ம அப்படியே உருவாக்கி கொடுக்கணும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அரசர்களுக்கு யார் எந்த இடத்துல இந்த மாதிரி தப்பா ஃபேக்கா காசு அடிச்சு உள்ள கொடுக்குறாங்கன்னு பார்த்துட்டு அவங்கள போய் கொன்றுவாங்க. அவங்களெல்லாம் வந்து இப்போ பனிஷ் பண்ணியிருக்காங்க. அப்ப என்னன்னா, ஒரு அரசன் அவங்க முத்திரை போட்ட காசு அவங்களோட அங்கீகரிக்கப்பட்ட பட்டறைகள் தான் அந்த காசு வெளியிலே வரும். ஸோ இவ்வளோ காசு அடிக்கணும், இவ்வளோ இது பண்ணணுங்கிறது அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. இந்த காசுக்கு ஒரு வேல்யூ இருக்கும், வணிகர்களுக்கு அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. வணிகர்கள் அந்த காசை வாங்கிட்டு போயிட்டு அவங்க உலகம் முழுக்க பண்ணுவாங்க. இப்ப 2 பகை நாடு, இப்போ ஒரு 2 நாடு இருக்கு, அந்த 2 நாடு பகை நாடா இருக்கு. பகை நாட்டோட காசை இங்க கொண்டு வரக்கூடாதுன்னு ஒருத்தர் கொண்டு வந்துட்டானா இங்க என்ன ஆகும்? வேல்யூ இருக்காது. அந்த இன்னொன்னு என்ன ஆகும்னா, அந்த அரசருக்கும் இந்த அரசருக்கும் சண்டையாயிரும். எப்படா நீ என்னோட காசை வந்து நீ வந்து செல்லாதுன்னு சொல்லுன்ட்டு. ஸோ இந்த மாதிரி முறைகள்லாம் அந்த காலத்துல ஒரு பிரச்சனை இருந்தது. கன்ஃபியூஷன் இல்ல அவங்களுக்குள்ள. இப்ப பாருங்க, இன்னைக்குமே வந்து இப்போ இன்னைக்கு ஒவ்வொரு காசுக்கும் அந்த வேல்யூ, எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் இந்த இடத்துல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப அங்க அரசர்கள் வந்து இந்த மாதிரி எனக்கான நாணயம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்கன்னா, எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த அரசன் பவர்ஃபுல்லான அரசனோ அவ்வளவுக்கு எவ்வளவு அவனோட காசு எல்லா பக்கமும் செல்லும், வேல்யூ அதிகமாகும். இன்னைக்கு டாலர் இருக்கா மாதிரி எவ்வளவுக்கு எவ்வளவு அவனோட படைகள் ஸ்ட்ராங்கா இருக்கோ அதுக்கு அச்சப்படுவான் மற்ற நாட்டுக்காரன். அப்ப அந்த காசை வந்து வாங்கிக்கிறதுல அவன் தயாரா இருப்பான். அப்ப அந்த காசு வச்சுக்கிட்டு போறதுக்கு வணிகர்கள் தயாரா இருப்பாங்க. அந்த காசுல பிசினஸ் வந்து ஈஸியா நடக்கும். ஒரு அரசனுடைய காசுல பிசினஸ் அதிகமா நடக்கும்போது டைரக்ட்லி யாருக்கு பவர் அதிகமாகுது? டைனாசிட்டிக்கு தான். அந்த அரசருக்கு அதிகமான பொருளாதாரமும் பலமும் வந்து சேருது. அவருடைய ஆட்சி, அவருடைய இன்ஃப்ளூயன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா உலகம் முழுக்க பரவ தொடங்குது. இதனாலதான் அரசர்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அவ்வளவுக்கு எவ்வளோ அவர்களுடைய காசும் வந்து ஸ்ட்ராங்கா வந்து வியாபாரிகளால பயன்படுத்தப்படும். அதனால தான் இன்னைக்கு சோழர்களோட காயின் கிடைக்கிறதும், பாண்டியர்களோட காயின் கிடைக்கிறதும், அசோகரோட நாணயம் கிடைக்கிறதுலாம் ஏன் பெருமையான ஒரு விஷயமா நம்ம கருதுறோம் அப்படின்னா, அது எங்கெங்கயோ கிடைக்கும் பொழுது அவ்வளோ தூரத்துக்கு நம்மளோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து வர்த்தகம் நடந்திருக்கு. அவ்வளோ இன்ஃப்ளூயன்சல் இவங்களோட நாணயம் அங்க ரெகனைஸ் ஆக்கப்பட்டிருக்கு, ரோம் வரைக்கும் போயிருக்கு. இப்ப நீங்க வந்து அது வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இப்ப ரோமானியர்களோட காசு இங்க கிடைக்குது அப்படின்னா அவனோட இன்ஃப்ளூயன்ஸ் இங்க வரைக்கும் இருந்திருக்குன்னு அர்த்தம். அவனை இங்க நம்ம ரெகனைஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அதே போல நம்மளோட காசு அங்க கிடைக்கும், அவன் நம்மள அக்னாலேஜ் பண்ணிருக்கான், நம்மள ரெகனைஸ் பண்றான். அப்பனா நமக்குள்ள வர்த்தகம் இருந்திருக்கு, பண்பாட்டு இது இருந்திருக்கு, வியாபாரம் எல்லாமே இருந்திருக்கு. இது ஒரு சாதாரண விஷயமா நம்ம பார்த்துக்க முடியாது. அவ்வளோ அந்த காலகட்டம் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வரும்
இப்ப நீங்களே ஆமா, வந்து இரண்டாம் வருண் அப்படின்னு சொல்லி ஒரு அரசரா சொல்லிக்கிறீங்க, நீங்களே ப்ரொக்ளைம் பண்ணிக்கிறீங்க, நீங்களே காசு அடிச்சுக்கிறீங்க. இப்ப ஒரு வியாபாரி ஒரு 5-6 பேர்கிட்ட கொடுத்து வந்து இப்ப பிரகாஷ் இவங்க எல்லாம் சுந்தர் இவங்க எல்லாம் கொடுத்து வணிகர்களே போய் சென்று இந்த காசை கொடுத்துட்டு வாருங்கள்னு சொல்லி கொடுத்து அனுப்புறாங்கன்னா உங்களை ரெகக்னைஸ் பண்ணலாம். அந்த எதிர்ப்பு என்ன பண்ணுவாங்க, என்னப்பா இது, யார் இது, இவருக்கு என்ன மதிப்புன்னு கேட்க ஆரம்பிச்சிருவான். ஸோ இந்த பிரச்சனை வரும். அப்ப இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு புது அரசர், ஆனா ஒரு பெரிய படையை கட்டிட்டீங்க, ஒரு பெரிய ஒரு இதை உருவாக்கிட்டீங்க, ஒரு பக்கத்துல இருக்க ஊருக்கு ஒரு உங்க காசு அடிச்சு கொடுக்குறீங்க, அந்த காசை அவன் எடுத்துக்கல, ஆட்டோமேட்டிக்கா அது என்ன போறீங்கன்னா அவனை போய் நீங்க அடிக்க போறீங்க. அடுத்து அவன் உங்க காசை வந்து மறுக்கிறான் அப்படின்னா அவன் வந்து உங்களோட வர்த்தகத்தை தடை பண்றான்னு அர்த்தம். அப்ப நீங்க போய் அங்க போய் போர் செஞ்சு உங்களோட காசை வந்து திரும்ப உறுதிப்படுத்துறீங்க. இதை அடிச்சு இப்ப நீங்க உங்க காசை ஒருத்த மறுக்கிறான் அப்படின்னு நீங்க கோவப்படுறீங்கன்னு தெரிஞ்சவொடனே அடுத்தவன் என்ன பண்ணுவான், அப்படியே உங்க காசுக்கு ஒரு வேல்யூ இருக்குங்க அப்படின்னு சொல்லி அது எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இப்படிதான் காசு வந்துச்சு. இப்ப இந்த சில்லறை காசுகள் இருக்குல்ல, இந்த சில்லறைன்னு சொல்றோம்ல, இந்த சில்லறை, இந்த சின்ன சின்ன அரை காசுகள், இதுக்கு ஏதாவது வேலை இருக்கா, ஏதாவது ஒரு வேல்யூ இருக்கா? தனிப்பட்ட ரீதியா வேல்யூ இல்லையா? இதனால தான் போடா சில்லறை பையில திட்டுறது. யார மனசுல வச்சு இப்படி திட்டுறீங்க நீங்க? பொதுவா நான் சொல்றேங்க, ஒரு வேல்யூ இல்லாத ஒரு வேலையை சில்லறை பத்தி சொல்ல மாட்டேன், சில்லறத்தனமா செயல்படாதே நம்ம சொல்றோம்ல. இதெல்லாம் எதுக்கு சில்லறத்தனமா செயல்படாத, சில்லறை பையிலங்கிற அந்த சில்லறை புத்தி, சில்லறத்தனமான பேச்சு, இதெல்லாம் எங்க இருந்து வருதுன்னா சில்லறைக்கு வேல்யூ இல்லைங்கிற ஒரு பேஸ்ல இருந்து தான் இந்த எல்லாமே வருது. இவ்வளவு நாள் நான் சில்லறைன்னு நினைச்சிருந்தேன், இப்போ வேற மாதிரி புரியுது. ஸோ இதுதான் பேசிக்கா. ஆனா அதுக்கான விஷயம், அப்ப அந்த சில்லறைகளுக்கு உண்மையிலேயே அரசரோட முத்திரை இல்லாமல் எந்த விதமான மதிப்பும் கிடையாது. ஸோ இதுதான் பேசிக். ஸோ தங்கத்துக்கு ஒரு வேல்யூ இருக்கு. தங்கத்தை இமிட்டேட் பண்ணி வர இந்த எவைகளுக்குமே, வெள்ளி காசா இருக்கட்டும், இதா இருக்கட்டும், இவைகளுக்கான வேல்யூ வந்து அப்படியே டிக்ளைன் ஆகிட்டே தான் இருக்கும். இது வந்து அரசு அங்கீகரிக்கிற வரைக்கும். அதனால தான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவில் வந்து சில்லறை காசுகளை வந்து ஃபேக் அடிக்கிறவங்களாம் பார்த்துருப்பீங்க. ஆனா இன்னைக்கு வந்து இந்திய காசை விட சில்லறை காசோட விலை வந்து கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆயிடுச்சு, அந்த மெட்டலோட ரேட் அதிகமாயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா கட்டுப்படி கவர்மெண்ட்டுக்கு வந்து சில்லறை காசு வந்து ஆக்சுவலா வந்து ஒரு பேர்டன். ஒரு இப்போ ₹1 ஒரு காசு கொடுக்குறாங்களா, அந்த ₹1 வேல்யூவை விட அந்த உண்மையான ₹1 மெட்டலோட காஸ்ட் வந்து விலை அதிகம். ஸோ இப்போ அதனாலதான் அந்த சில்லறை பதுக்குறாங்கலாம் சொல்ற அந்த பிரச்சனை வருது. ஸோ எந்த அளவுக்கு நம்மளுடைய எக்கனாமி வந்து இம்பேலன்ஸ் ஆயிருக்கு பாருங்க, அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் குழம்பி இருக்கு. ஸோ இதுதான் இருக்கிற அந்த டிரான்சாக்ஷன். இந்த டிஜிட்டல் முறை உள்ள வந்தோன்னா சமய குழம்பிருச்சு. இன்னும் கொஞ்ச நாள் இந்த சில்லறை இதெல்லாம் இல்லாம முழுக்க நம்பிக்கை தானப்பா இல்லாம அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துடும். கேஷ் நம்ம கையில இருந்து எடுத்துருவாங்க. ஆமா, கேஷ் இருக்காது. ஏன்னா கேஷுங்கும் போது சரி இருங்க வரேன். ஸோ இதுதான் இப்போ சில்லறை இந்த மாதிரி இப்படிலாம் நடக்குது. இந்த இதுல பாத்தீங்கன்னா தங்கம் எப்பவுமே தங்கம் தான். ஒரு கப்பல்ல நீங்க தங்கத்தை எடுத்துட்டு போறீங்க, அது கப்பல் மூழ்குது, அப்படி மூழ்கினாலும் தங்கம் வந்து ஒன்றும் ஆகாது, தண்ணிக்குள்ளேயே இருந்தாலும் அப்படியே தான் கிடக்கும். ஸோ அதனாலதான் வந்து அந்த காலத்துலலாம் இந்த பைரேட்ஸ் ஆஃப் தி கரீபியன் படங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தேடி போவாங்கல்ல. அதே போல வந்து நம்ம பழங்கால மரபுகள்ல வந்து தங்கத்தோட புதைக்கிறதுன்னு ஒரு மரபு இருக்கும். அப்ப வந்து நம்ம முதுமக்கள் தாலி இதுல எல்லாம் தங்கத்தை போட்டு புதைச்சி வச்சிருவாங்க. இப்ப என்ன பிரச்சனைனா, இதனால தான் இங்க பிரமிட் எல்லாம் வந்துட்டு ஓபன் பண்ணும்போது இது பண்ணும்போது நிறைய பேர் வந்து டாம் ரைடர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது திருடுறது. அந்த வந்து புதைக்கப்பட்ட இடத்துல உள்ள போய் தடும்போது எல்லாவது புதையல் கிடைக்குமா, புதையலுங்கிறதோட கான்செப்டே இங்கிருந்தா வருது. ஸோ தங்கம்ங்கிறது இந்த காலத்துலயும் கெட்டு போகாதுங்கிறதுனால தான் புதையல். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ வெறும் பணத்தை நீங்க புதைச்சி வைக்கிறீங்கன்னு வைங்க, மோடி கவர்மெண்ட் வந்து 500 செல்லாத டிமாண்டேஷன், அது வெறும் காகிதம் தான், வெறும் காகித குப்பை தான். அது ஒண்ணுமே சொல்ல முடியாது. எவனாவது ஒருத்தங்க ஏதாவது மூத்திர சந்தில புதைச்சி வச்சிருந்தீங்கன்னா மூத்திரம் அடிச்சு நாரி போயிருக்கும் அது. அப்ப புரிஞ்சுக்கணும், இந்த பேப்பருக்கு வேல்யூ சுத்தமா கிடையாது. பட் கோல்டுக்கு என்னைக்குமே வேல்யூ இருக்கும். இன்னைக்குமே வந்து இப்போ ஏதாவது பழைய காலத்து கோயில உடச்சோம்னா செவத்துக்குள்ள இருந்தெல்லாம் பானை கிடைக்குது, அதுல இத்தனை பவுன் தங்கம், இவ்வளவு கோடிகள் மதிப்பான தங்கம் கிடைக்குதுன்னு சொல்லி சுத்தமான தங்கம் அப்படியே வந்துட்டு எடுத்துக்கிறாங்க. ஸோ இதுதான் விஷயம். ஸோ தங்கம் வந்து வேல்யூ மாறாம இருக்கிறனால தான் அதுக்கு இந்த மதிப்பு, மனிதர்கள் அதோட கரன்சியா அதை நம்ம பயன்படுத்துறோம். ஸோ இது இப்ப பேங்கிங்கை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி போயிட்டு இருந்ததுல பேங்கிங் எங்க இருந்து வருது? காசு, தங்க காசு இருக்கு, வெள்ளி காசு இருக்கு, சில்லறை காசு, அதாவது நம்ம காப்பர் மற்றும் பிரான்ஸ்ல தயாரிக்கிற காசுகள்லாம் வந்துருச்சு. இங்க பேங்கிங்கோட தேவை எங்க இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்பதான் வியாபாரிகள், ஒவ்வொரு வியாபாரிகளும் இந்த தங்க காசுகளை எடுத்துட்டு வராங்கன்னு வைங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு 2 மூட்டை தங்க காசை ஒரு வியாபாரி கப்பல்ல கொண்டு வர்றாரு. சரி, அவர் கஷ்டப்பட்டு வியாபாரம் பண்ணி அந்த காசை சேர்த்து பொருட்களை வாங்கிட்டு போறக்காக அந்த காசை எடுத்துட்டு வருவார். இதை ஒருத்தன் ஒரு 15 பேர் சேர்ந்துக்கிறாங்க. சரி, 15 பேர் ஒரு 20-30 பேர் சேர்ந்துக்கிறாங்க. இந்த 20-30 பேர் சேர்ந்துக்கிட்டு வந்துட்டு அந்த கப்பலை வந்து சுத்தி வளைச்சு அந்த 2 மூட்டையை தூக்கிட்டா முடிஞ்சு போச்சா எல்லாமே?
இது ஈஸி மணியா இருக்குல்ல. அப்ப என்ன ஆகுதுன்னா தங்கத்தை பாதுகாக்கிறது வந்து மனிதர்களுக்கு உண்மையிலேயே ஒரு கஷ்டமா இருக்குது. அரசாங்கங்கள் பாதுகாக்கிறதுக்கு பெரிய அளவு பாதுகாப்பு ஏற்படுத்த வேண்டியதா இருக்கு. நிறைய பேருக்கு சம்பளம் கொடுத்து பல பேரை வேலைக்கு வச்சுதான் அதை பாதுகாக்கிற ஒரு சுச்சுவேஷன் வருது. அப்ப இந்த ஒரு இடத்துக்கு போகும்போதும் வரும்போதும் இந்த தங்கத்தை கொண்டு போறதும் வரதும் வந்து தலையாய பிரச்சனையா இருக்கு. அப்பதான் என்ன பண்றாங்கன்னா இந்த தங்கத்தை பாதுகாத்து வைக்கிறதுக்கு நம்ம ஏதாவது ஒரு இடத்தையோ ஒரு இதையோ தேர்வு செய்யணும். அது வந்து நமக்கு ஒரு தேவையாகவே மாறுது வியாபாரிகளுக்கு. அப்பதான் என்ன பண்றாங்கன்னா இந்த பேங்கிங் சிஸ்டம்ங்கிறது ஃபார்ம் ஆகுது. இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பேங்கிங்கிறது எங்க ஃபார்ம் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்திய கோயில்களில், குறிப்பா சொன்னா தமிழ்நாட்டு கோயில்களில். புரியல எனக்கு. தமிழ்நாட்டு கோயில்கள் தான் இல்ல, அது எப்படி பேங்க் இருக்கு? இதுங்க சொல்றேன், தமிழ்நாட்டு கோயில்கள் தான் உலகத்திலேயே மிக 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 பழமையான பேங்க்ஸ். எங்க இருந்து எது இப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா இந்த வியாபாரிகள் வரும் பொழுது அவர்கள் தங்கத்தை கொண்டு வராங்க. இந்த தங்கத்தை திரும்ப எடுத்துட்டு போகும்பொழுது அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். பொருள் எடுத்துட்டு போகும்போது பொருள் கூட அவனுக்கும் தேவைப்படாது. ஆனா தங்கம்ங்கும் போது அதை எடுத்துட்டு போயிட்டு வேற எங்கேயா அவனுக்கு தேவையானதை வாங்கிக்கலாம். அப்ப தங்கத்தை திருடுற பழக்கம் இருக்கு. அப்படிங்கிற போது அந்த தங்கத்தை சேஃபா வைக்கிறதுக்கு ஒரு இடம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுக்கு தான் வந்து ஒரு பாதுகாப்பான கட்டடம் வேணும், சோல்ஜர்ஸ் வேணும். புரியுதா? ஒரு பாதுகாப்பான கட்டடம் வேணும், சோல்ஜர்ஸ் வேணும். அதையும் கடந்து அவனுக்கு ஒரு அச்சமும் இருக்கணும். அப்போ கோயில்களில் இது எல்லாமே இருக்குமா இல்லையா? இப்போ தமிழர்களை பொறுத்த வரைக்கும் கோயில் வந்து புனித தலம். அந்த புனித தலத்துக்குள்ள யாராவது வந்து திருட வந்தாங்கன்னா கடவுளோட பார்வையில் மாட்டிக்குவாங்க. ஸோ அந்த நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்குங்கிற பட்சத்தில் யாரும் வந்து கோயிலுக்குள்ள வந்து களவாடுறதுக்கு கொஞ்சம் ஒரு படி வந்து யோசிப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வந்து நம்ம ஏன் இன்னைக்கு வந்து கோட்டை மாதிரி கோயிலை கட்டுறாங்க தமிழர்கள்? பெருசா இவ்வளோ மதில் சுவர்களை வச்சு ஏன் கட்டுறாங்கன்னா இந்த தங்கம் உள்ள இருக்கும். வியாபாரிகள் வருவாங்க, கோயில்ல பண்டாரர்கள்னு சொல்றாங்களா, இந்த பண்டாரர்களுடைய வேலை இதுதான். அதான் பண்டமாற்று முறையா? பண்டாரர்கள்ங்கிறதே அந்த அடிப்படையில் தான் வருது. அவங்க வந்து வரக்கூடிய காசுகளை வந்து அவங்க வச்சிருந்து அந்த பண்டோரா பாக்ஸ் இந்த வார்த்தை இதெல்லாமே இங்க இருந்து தான் வருகிறது. புரியுதுங்களா? அப்ப இவங்க என்ன பண்றாங்க, வரக்கூடிய காசு இது எல்லாத்தையும் இவங்க கணக்கு வைப்பாங்க. இப்ப இந்த வணிகர் இவ்வளோ பொற்காசுகளை வந்து நம்ம கோயில்ல கொடுத்துருக்கிறாரு, இதை வந்து நம்ம பாதுகாத்து வச்சிருக்கிறோம். அந்த பாதுகாக்கிறதுக்கான ஒரு தொகை ஒன்று இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 100 பொற்காசை பாதுகாக்கிறதுக்கு 2 பொற்காசு ஆண்டுக்கு அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்போ 100 பொற்காசை பாதுகாக்கிறதுக்கு 2 பொற்காசு ஆண்டுக்கு அப்படிங்கும்போது அவர் அந்த வணிகருக்கு இந்த முறை கிடைக்கிற லாபத்தை இங்கே கொடுத்துட்டு அவர் தேவையான பொருளை வாங்கிட்டு போயிடுவாரு. பொருள் மட்டும்தான் போகும், பொருள் மட்டும்தான் வரும். அப்போ இந்த காசு எல்லாம் இங்கேயே அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கும். சின்ன சின்ன வணிகர்கள் சின்ன சின்ன பணத்தை எடுத்துக்கொண்டு வந்து பொருள் வாங்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. பெரும் வணிகர்களுக்கு பெரிய காசுகள் எடுத்துட்டு போறது வர்றது தான் சிரமம். அப்போ அவருக்கு தேவைப்படும் போது கொஞ்சம் காசு எடுத்துக்குவாரு, அவர் தேவையில்லைங்கும் போது அந்த காசை கொண்டு வந்து, இதுதான் ஏர்லி ஃபார்ம் ஆஃப் பேங்கிங் சிஸ்டம். இது கோயில்கள்ல தான் உருவாச்சு. அதனால தான் என்னமோ பேங்கிங்கை உருவாக்கிய நபர்களுக்கு ஐரோப்பிய நாடுகள்ல பேர் வந்து டெம்ப்ளார்ஸ். ஓகேவா? ஸோ டெம்ப்ளார்ஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தை டெம்பிள்ங்கிற வார்த்தையிலிருந்து தான் வருது. ஸோ டெம்பிள்ங்கிற வார்த்தை தென்புலம் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து தான் வருது. தென்புலம்ங்கிறது சதர்ன் ஏரியா அப்படிங்கிற தூய தமிழ் வார்த்தையிலிருந்து வந்த தென்புலத்தார் வழிபாடு அப்படிங்கிற இடத்துல இருந்து நம்ம கோயில்களுக்கு இருந்த தென்புலத்தார் வழிபடக்கூடிய இடம், அதுல தான் டெம்பிள்ங்கிற வார்த்தை, டெம்பிள் இருந்து தான் டெம்ப்ளார்ஸ்ங்கிற அதெல்லாம் வந்து. ஸோ டெம்ப்ளார்ஸ் தான் இந்த ஃபர்ஸ்ட் பேங்க்ஸை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னு சொல்லி கதை படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் டெம்ப்ளார்ஸ்க்கு முன்னாடியே பேங்கிங் சிஸ்டத்தை இம்ப்ளிமெண்ட்ல வச்சிருந்தது தமிழர்கள். ஸோ வியாபாரத்திலையும் இப்போ பொருளாதாரத்திலையும் நம்ம வந்து அதிகமாக நம்ம உருவாயிட்டு வந்தோம். இந்த டெக்னிக்கை அப்படியே எடுத்து அது கூட வட்டிங்கிற ஒரு விஷயத்தை சேர்த்து பெரிய அளவில் லாபம் பார்க்கக்கூடிய இடத்துக்கு யூதர்கள் வந்து வந்துட்டாங்க. ஸோ இதுதான் அவங்களுக்குள்ள நடந்த அந்த விஷயம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க தான் அந்த கோல்டையும் ஐரோப்பால எப்பவுமே தங்க பக்கம் தக்க வச்சு, அதுதான் இந்த பேங்கிங் சிஸ்டத்தை அவங்க புரிஞ்சு வச்சுக்கிட்டதுனால இங்கே நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில எல்லாம் இது நடந்ததுனால இதை இவர்கள் பார்த்து தெரிந்து கொண்டு அதே டெக்னிக்கை ஐரோப்பாவில் பெரிய அளவில் இம்ப்ளிமெண்ட் பண்ண தொடங்கிட்டாங்க. இப்போ இங்கே என்ன ஆகுதுன்னு பாருங்க. இப்போதான் இந்த உங்களுக்கு புரியுது. ஸோ இந்த பேங்கிங் எங்கேருந்து வருதுன்ட்டு. இந்த பேங்கிங்ல வந்து அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த எழுதி கொடுக்குறது, இந்த பேங்க்ல இந்த அதாவது கோயில்ல எழுதி கொடுக்குறது வந்து பட்டயங்கள் எழுதி கொடுப்பாங்க. ஏன்னா அதுவும் காலத்துல கொஞ்சம் அழியாம இருக்கும்ல. அப்ப இத்தனை இதுன்னா இத்தனை இன்னும் செப்பு பட்டயத்திலயோ இல்ல எதுலயோ எழுதி கொடுத்துருவாங்க. அதை வந்து அவங்க பதிவு பண்ணி வச்சுக்கிட்டு போயிட்டு அதை வந்து திரும்ப வந்து காட்டும் பொழுது அந்த பட்டயம் அதுக்கு இல்லைன்னா சில ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு எம்பளம் இந்த மாதிரிலாம் இருக்கும். அதை கொண்டு கொடுத்தாங்கன்னா அதுக்கு வேல்யூவா இதை கொண்டு அதை சொல்லி காசு கொடுத்துருவாங்க. அப்பவும் காசு தான் போயிட்டு இருக்கு. இதுக்கு அந்த சர்வீஸ் சார்ஜா காசு தான் வந்துகிட்டு இருக்கு. இந்த இடத்துல தான் உலக பொருளாதாரமே மாறுற இடத்த யூதர்கள் பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னா இந்த தங்கத்துக்கு பதிலா தங்கத்தை காசு நீ கொடுக்குறது, உனக்கு திரும்ப நான் அதை எடுத்து கொடுக்குறது பதிலா நீ என்ன பண்ற, என்கிட்டே அது சேஃபா இருக்கட்டும், நீ ஏன் இதை எடுத்துட்டு போயிட்டு வந்துட்டு இருக்க, உனக்கு கொஞ்சம் சின்ன சின்ன அமௌண்டா இருந்தாலும் கஷ்டமா இருக்குல்ல,
நான் என்ன பண்ணுறேன், பேப்பர் கரன்சி பண்ணுறேன். ஸோ இந்த பேப்பர் கரன்சி எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட இருந்தால், மங்கோலியர்கள்கிட்ட இருந்து தான் இது முதல்ல தொடங்குது. பேப்பரில் வந்துட்டு அதுக்குள்ளே சீனாவில் அங்கங்கே சீனா டைனாசிட்டியில் அந்த பேப்பர் இதுன்னு வந்திருந்தாலும் செஞ்சிஸ்கான் பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் கரன்சியை வந்து அவன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறான் எல்லா பக்கமும். ஸோ இந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அப்படியே யூதர்கள் கைக்கு போகும்போது அவங்களும் வந்து பேப்பர் கரன்சியை வந்து ப்ரிஃபர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பேப்பரில் எழுதி கொடுத்துருது, இவ்வளோ தங்கத்தை உனக்கு நான் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ரசீது, ஒரு ரெசிப்ட் மட்டும். இந்த ரெசிப்ட் வச்சே நீங்கள் வியாபாரம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அந்த ஒரு பர்டிகுலர், ஸோ இந்த இடத்துல தான் இப்போ நம்ம பார்க்குற ப்ராப்பரான பேங்கிங்கும் பேப்பர் கரன்சியும் உருவாச்சு. ஸோ இப்போ இந்த பேப்பர் கரன்சிக்கு எப்போ வேல்யூ, இந்த பேப்பருக்கு பின்னாடி தங்கம் இருந்தால் தான் இந்த பேப்பர் கரன்சிக்கு வேல்யூ. இது வரைக்கும் உங்களுக்கு புரியுதா? ஸோ இந்த பேப்பர் கரன்சியில் இப்போ நம்ம இந்தியன் நோட்டே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ இதுக்கு வந்து இந்த அமௌண்ட்டுக்கான சம்மை வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கவர்னர் வந்து கையெழுத்து போட்டுருப்பார். நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த இது வந்து நம்ம கரன்சிக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாட்டுடைய கரன்சிக்குமே இதுதான் கான்செப்ட். வந்து உண்மையை சொல்ல போனால் இந்த காசை எடுத்துக்கொண்டு போய் நம்ம கொடுத்தா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வேல்யூவை நமக்கு கொடுக்குறோங்கிற ப்ராமிஸை வந்து அவங்க நமக்கு கொடுத்துருக்காங்க. பிளட்ஜ் எழுதியிருக்கோம். ஸோ இதுதான் இந்த பேப்பர் கரன்சி. ஸோ இப்போ இந்த காகிதத்திற்கு அரசாங்கம் இல்லைன்னா ஏதாவது வேல்யூ இருக்கா? இல்லை. இதுதான் இப்போ நீங்கள் தங்கம் விளையாட்டுறதுக்கான பேசிக்கான விஷயம். காகிதத்துக்கு அரசாங்கம் இல்லை என்றால் வேல்யூ இருக்குமா? இல்லை. அப்போ இப்போ அரசாங்கம் இல்லாமல் போகுதுங்கிறத நீங்கள் எல்லாம் உணரணும். எந்த நாட்டுக்கு? உலக நாடுகளுக்கு. தங்கம் ஏன் இவ்வளோ கிடுகிடுன்னு ஏறுதுன்னா, உலகத்தில் என்னன்னைக்கெல்லாம் அரசாங்கங்களுக்கு பிரச்சனை ஏற்படுதோ அன்னன்னைக்கெல்லாம் தங்கத்தோட வேல்யூ அதிகரிக்கும். என்னைக்கு அரசாங்கங்கள் ரொம்ப ஸ்திரத்தன்மையாக இருக்குதுன்னா, ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அரசாங்கத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உலக அளவில் எந்த சிக்கலும் இல்லை அப்படின்னா அந்த நாடுகளுடைய பணம் வந்து வேல்யூ ஆக ஆரம்பிக்கும். எந்த நாட்டில் அதிகமாக வர்த்தகம் நடக்குதோ அந்த நாட்டோடைய பண மதிப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். இவ்வளோதான் பேசிக் ரூல். இந்த ரூலுக்கு பின்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, தங்கம் ஒரு ஸ்டேபிளான வேல்யூ கொண்டது அப்படிங்கிற அந்த ஒரு அடிப்படை. இந்த அடிப்படை புரிஞ்சுன்னா இன்னைக்கு ஏன் எல்லாரும் தங்கத்தோட விலை ஏறுது அப்படின்னா, உலக நாடுகளுக்குள்ள ஸ்திரத்தன்மை என்பது நாளுக்கு நாள் கேள்விக்குள்ளாகிட்டே இருக்கு. அமெரிக்கா என்ன பண்றாங்குது, கிரீன்லாந்து பிடிக்கிறாங்குது, இந்த பக்கம் வந்து கனடாவை அவன் பைத்தியக்காரனா மாறிட்டானா என்னன்னு தெரியல, இங்க பிடிக்கிறேன் அங்க பிடிக்கிறேன் எல்லாத்தையும் பிடிக்கிறேன், நாடு பிடிக்கிறேன், போயிட்டு அந்த பெண்குன் கையை வேற பிடிச்சிட்டு போறாப்புல, என்னையா இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் வம்பிழுத்துக்கிட்டு அமெரிக்கா பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அமெரிக்கா அந்த வம்பிழுக்கிறனால ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல பல இடங்கள்ல வந்து போருக்கான சூழல் அதிகரிக்குது. போருக்கான சூழல் அதிகரிச்சிருச்சு அப்படின்னா, சப்போஸ் உலக போர் வந்துருச்சு அப்படின்னா, உலக நாடுகள் என்னைக்கு ஒரு நாடு விழுகும், என்னைக்கு ஒரு நாடு மேலே வரும்னு நமக்கு யாருக்குமே தெரியாது. அப்போ எந்த பொருளுக்கு வந்து வேல்யூ மாறாமல் இருக்கும்னா தங்கம் மட்டும்தான். ஸோ தங்கம் மட்டும் ஒரு வியாபாரத்துக்கான ஒரு மூலதனமாக இருக்கும், ஒரு இன்சூரன்ஸாக இருக்கும். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த பெரிய வணிகர்கள்லாம் உலக நாடுகளுக்குள்ளே பிரச்சனை வர மாதிரி இருக்குப்பா, அப்போ நாளை பின்ன எதானா டாலர் வேல்யூ இறங்கும், இந்த வேலையை இறங்கும், இப்போ பெட்ரோல் ப்ரைஸ் ஏறலாம், ஹைக் ஆகலாம், எல்லாம் ஆகலாம். அப்போ நமக்கு வந்து ஒரு செக்யூரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எது அப்படின்னு பார்க்கும்போது தங்கம். ஸோ அந்த தங்கத்தோட வேல்யூ தான் ஸ்டேபிளாக மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். அப்போ என்ன பண்ணுறாங்க, தங்கத்தை வாங்குவோம்னு வாங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, உலகத்தில் எப்பப்பெல்லாம் போர் நடக்க ஆரம்பிக்கும் போது உலக பணக்காரர்கள் என்ன செய்வாங்கன்னா, தங்கத்தை பதுக்க தொடங்குவாங்க, தங்கத்தை தங்களுக்குன்னு சொல்லி ஒதுக்க தொடங்குவாங்க. இது பணக்காரர்கள் மட்டும் செய்ய மாட்டாங்க, சில நாடுகளும் செய்யும், சில வங்கிகளும் செய்யும். பெரிய பெரிய பேங்க்ஸ் எல்லாம் தங்கத்தை வாங்கி தங்களுடைய மதிப்பை பாதுகாத்துக்கிறதுக்கு தங்கத்தை வாங்க ஆரம்பிப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, சீனா வந்து போர் நடக்க போறதை உணர்ந்தனால சீனா இப்போ அதிக அளவில் தங்கத்தை வந்து வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ சீனா மார்க்கெட்ல அதிக அளவு தங்கத்தை வாங்க ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக டிமாண்ட் ஃபார் கோல்டு வந்து ரைஸ் ஆகுதா? கோல்டோட டிமாண்ட் ரைஸ் ஆக தங்கத்தோட விலை வந்து அப்படியே சர்ன்னு ஏறுது. அப்போ தங்கத்தோடைய விலை, இப்போ ஒரு நாடு வந்து அதிகமாக தங்கம் நமக்கு தேவைன்னு சொல்லி வாங்கினா, இப்போ இந்த நாடு மட்டும் வாங்காது, உலக நாட்டுல எல்லா நாடுமே வந்து தங்கத்தை வாங்குறதுல இப்போ மும்முரம் காட்டிட்டு வராங்க. அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இருக்கிற மார்க்கெட்ல இருக்க தங்கத்தை எல்லாத்தையுமே வாங்க டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இன்க்ரீஸ் ஆக தங்கத்தோட விலை சல்லுன்னு ஏறிக்கிட்டே தான் போகும். இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்துல இருந்து உலகத்துக்குள்ள போருக்கான சூழல் அதிகரிச்சுக்கிட்டே போச்சுன்னா தங்க விலை ஏறிக்கிட்டே போகும். ஆனால் இந்த நேரத்தில் யோசிக்கிறப்போ செம்மையாக இருக்குங்க. நம்ம சிஸ்டம் கல்ச்சருக்குள்ளேயே பாருங்களேன், தங்கத்தை வந்து வீட்டில் வச்சுக்கிறது தான் எல்லாருமே, நம்ம அப்படி நம்ம உடம்புல போட்டுக்கிறதே ஒரு வழக்கமாக வச்சுட்டு செம்ம மேட்ரு. ஆமாம், நான் அதுக்கும் சொல்கிறேன். அதில் வந்து நமக்கு ஒரு ப்ளஸும் இருக்குது, ஒரு பெரிய மைனஸும் இருக்குது. நான் அதை சொல்கிறேன். இப்போ இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா,
இந்திய கலாச்சார பண்பாடுகளில் நம்ம முன்னராகவே தங்கத்தை கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறனால தங்கத்தை ஆபரணமாகவும் நம்ம அதிகமாக பயன்படுத்த தொடங்கியிருக்கிறோம். அப்போ ஆபரணமாக போடுற தங்கமாக இருக்கட்டும், இன்னொன்று வந்து குறிப்பாக வந்து பெண்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது இது பண்ணும்போது தங்கத்தை வந்து ஒரு அவங்களுக்கான ஒரு டோக்கனாக ஒரு அசையும் சொத்தாக நம்ம பார்த்துருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் தங்கம் என்றைக்குமே ஒரு அசையும் சொத்தாக தான் நம்ம பார்த்துருக்கோம். அதனால தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது தங்கமும் இந்த மெட்டல் பேஸ்டான விஷயங்கள் எல்லாம் அசையும் சொத்தாக அவங்களுக்கு கட்டி கொடுக்குறது. நாளை பின்ன வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு அவங்க குடும்பத்தில் கஷ்டம்னா அந்த தங்கத்தை வச்சு அவங்க வந்து வாழ்வாதாரத்தை தாம்பாளத்தை வச்சு எதை வேணா வாழ்ந்துக்கலாங்கிற ஒரு அடிப்படையில் தான் பண்ணுறது. பசங்களுக்கு வந்து அசையா சொத்துக்கள், பெண்களுக்கு வந்து அசையும் சொத்துக்கள். ஸோ வந்து பெண்களுக்கு சொத்து கொடுக்குற பழக்கம் தமிழர்கள்ட்ட கிடையாதுன்னு சொல்றது ஒரு பச்சை பொய். காலங்காலமாகவே பெண்களுக்கு அதாவது அசையும் சொத்தை கொடுத்து அனுப்பியிருக்கோம், ஆண்களுக்கு அசையா சொத்து. இதுக்கு பின்னாடி இருக்க ஒரு கான்செப்ட் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே எவ்வளோ தமிழர்கள் ரொம்ப யோசிச்சிருக்காங்கன்னு புரியும். பெண்கள் கல்யாணம் பண்ணிட்டு எங்கே போகிறாங்க? கணவரோட வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்போ கணவரோட வீட்டுக்கு இவங்க நிலமா எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு வைங்க, அந்த கணவர் வேற ஊருக்காரராக இருப்பாரா? வேற ஊருக்காரர் இந்த ஊருக்கு வந்து வியாபாரம் பண்ண முடியாது, விவசாயம் பண்ண முடியாது. அன்னைக்கு விவசாய சமூகம் தானே எல்லாம். அப்ப வேற ஊருக்கு ஒரு விவசாய சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துக்கும் போது வெளியூர்காரராக இருக்கிற அந்த கணவன் வந்து இங்க வந்து வேலை செய்ய முடியாது. நீங்க எல்லாம் கேட்கலாம், ஏன் உள்ளூர்லயே கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு. அப்பதான் பயாலஜியும் உள்ள சயின்ஸ்ல வருது. உள்ளூர்லயே கல்யாணம் பண்ணிட்டு அலைஞ்சிங்கன்னா இன்பிரீடா மாறிட்டு கடைசியில தமிழ் சமூகமாக இருந்திருக்காது. ஸோ அதையும் புரிஞ்சுக்கணும். அப்ப தமிழ் சமூகம் மிகவும் தெளிவாக பெண்கள் தூரமாக திருமணம் செய்து போகணும், ஆண்கள் நிலை பெற்று ஒரு இடத்துல வாழணும். இதுதான் வந்து தமிழ் சமூகத்துடைய ஒரு கான்செப்டா இருந்திருக்கு. அப்ப பெண்களை வந்து கட்டி கொடுக்கறது, ஆண்கள் வந்து ஒரு இடத்துல நிக்குது. அப்ப ஆண்களிடம் சொத்து சேர்க்கணும்னா நிலத்தை கொடுத்துரு. சரி, அசையா வீடு நிலம்ங்கிற அசையா சொத்துக்கள் எல்லாம் ஆண்களுக்கு, அசையும் சொத்துக்கள் எல்லாம் பெண்களுக்குங்கிற கான்செப்ட்ல தான் தமிழர்கள் வந்து அவங்களுக்கு இந்த சீர்வரிசை அது இந்த முறை செய்கிறது இந்த மாதிரியான பழக்கங்கள் மூலிமா தங்கத்தை கொடுத்தல், வெள்ளி கொடுக்கறது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி காப்பர் இந்த மாதிரியான பாத்திரங்கள் இந்த மாதிரியான மெட்டல்ஸ் மூலிமா நம்ம வந்து செய்முறைகள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். ஸோ இதையும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா வந்துட்டு லேண்டு வந்து ஏங்க தமிழ்நாட்டில் வந்து அப்படி கொடுக்கறதில்ல, தமிழர்கள் வந்து கொடுக்கறதில்ல அப்படின்னா அதுக்கு பின்னாடி காரணம் இருக்குது. ஏன்னா விவசாயத்தை பின்புலமாக கொண்ட சமூகம் வேற ஒருத்தர் வேற ஒரு ஊரில் வந்து விவசாயம் பண்ண முடியாது. அப்போ அவங்க ஊரில் இருக்க சொத்தை யார் பாப்பா? அவர் தானே வேலை பார்க்கணும், அங்கே தான் நிற்கணும். அப்போ இந்த ஊருக்கு வந்தா இன்னைக்குனாச்சும் கூட பரவாயில்ல, ஃப்ளைட் பிடிச்சி வரலாம் போகலாம். அன்னைக்கு மாட்டு வண்டி கட்டி இங்கே வரக்குள்ள அங்கே காஞ்சி போயிடும், இங்கே தண்ணி பாய்ச்சிட்டு அங்கே போகிறதுக்குள்ள அங்கே அது காஞ்சி போயிடும். 2 நாள் 3 நாள் டிராவல் இருக்கும் ஒவ்வொரு ஊருக்கும். இப்போ இங்கேருந்து இப்போ திருச்சியிலேருந்து இப்போ தஞ்சாவூருக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொழுது போயிடும். பக்கத்துல இருக்க ஊர்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் டிராவல் பண்ண வேண்டிய சூழல் தான் அன்னைக்கு இருந்துச்சு. வழியெல்லாம் எப்படி இருந்திருக்கும். அப்போ வந்து காட்டுக்குள்ளே போனால் அதுவும் உறுதியாக சொல்ல முடியாது. போகிற வழியில யாராவது ஒருத்தர் திருடனோ எவனா வந்துட்டு வேல்கம் வச்சு வாயில குத்தி இப்போ எல்லாத்தையும் பிடிங்கிட்டு போனானா புடுங்கினது மூடு சரியில்லைன்னு உட்காந்துருச்சுன்னா அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. ஆமாம், அது அன்னைக்கெல்லாம் வந்து அது அப்படிதான் இருந்துச்சு. அப்போ அந்த காலகட்டத்தில் இந்த நடைமுறைகளை வந்து அவ்வாறு தான் தமிழர்கள் வந்து உருவாக்கி வைத்திருந்தார்கள். ஸோ வந்து அவங்க ஒன்றும் முட்டாள்தனமான எதையும் உருவாக்கல. ஒரு பின்னாடி ஒரு பெரிய வணிக புரிதல் இருந்ததுனால தான், பொருளாதார புரிதல் இருந்ததுனால தான் இந்த மாதிரியான முறைகள்லாம் கொண்டு வந்தாங்க. அப்போ இந்த தங்கம் என்பது இன்னும் நான் சொல்ல வேண்டியதுன்னா, நகரத்தார் சமூகம் இருக்காங்கல்ல, நகரத்தார் சமூகத்தில் பெண்களுக்கு தாலி போடுவாங்க. அந்த தாலியே வந்து பார்த்தீங்கன்னா அது எத்தனை கிலோ இருக்கும்னு சொல்ல முடியாது. அது ஒரு தாலி ஒன்று போட்டிருப்பாங்க. நீங்கள் நகரத்தார் அவங்க வீடியோக்கள்லாம் பார்த்தீங்கன்னா பழைய காலத்து அந்த தாலியை காட்டுவாங்க. நல்லா வெயிட்டாக இருக்குங்க தங்கத்திலேயே. அது எதுக்கு அவங்க அப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த சப்போஸ் பிஸ்னஸில் அவங்க கணவருக்கோ எதுக்கோ ஒரு லாஸ் ஆகுது அப்படின்னா அந்த தாலியை வந்து அவங்க பயன்படுத்தி அவங்க திரும்ப வியாபாரத்தில் அவங்க மேலே வர்றதுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பெண்கள் கையில் கொடுக்குறது, பெண்களுக்கான பொருளாதாரமாக அது பார்க்கப்பட்டது. அன்றைக்கே வந்து நீங்கள் வந்து சிலப்பதிகார காலகட்டத்திலே கண்ணகி காட்சிலம்பை எடுத்து தானே கொடுக்குறா, கணவன் போயிட்டு நீங்கள் போயிட்டு திரும்ப வியாபாரத்துக்கு பொருள் ஈட்டிட்டு வாங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்கல்ல. ஸோ இந்த கான்செப்ட் தான் இந்த விஷயங்களுக்கு பின்னாடி இருக்கிறது. இதை உணர்ந்ததுனால தான் பெண்கள் நகை அதிகமாக சேர்க்க வேண்டும்ங்கிற சிந்தனை தெரிந்தோ தெரியாமலோ இந்திய பெண்களுக்கு சொல்லி வச்ச மாதிரி எல்லாருக்கும். ஏங்க சிரிக்கிறீங்க? இல்லை, எல்லாருக்கும் இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. அந்த இதை வச்சுக்கிட்டு தான் ஊரில் இருக்க அத்தனை நகை கடையும் இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப இதாக வாழ்றாங்க. இதில் ஒரு பெரிய ப்ளஸ் என்ன தெரியுமா? இந்தியாவுடைய கவர்மெண்ட் கிட்ட இருக்கிற நகையை விட, தங்கத்தை விட மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய தங்கம் அதிகம், ஏராளம், பெருசு. இன்னொரு மைனஸ் என்ன தெரியுமா? இந்த தங்கம் பொதுவான தங்கம் தானே. உலகத்துல தங்கத்தோடைய ரிசர்வ் வந்து குறைஞ்சிக்கிட்டே தான் போயிட்டு இருக்கு, தங்கத்தோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அப்ப இந்தியாவில் மக்கள் கையில் இவ்வளோ தங்கம் இருக்கும்போது இந்தியாவுடைய
வேல்யூ, அந்த தங்கத்தோட வேல்யூ உலக அளவில் பார்க்கும்போது ஒரு பெரிய ரைஸ் ஆயிட்டு இருக்கு. ஆனா இது வந்து சில அயோக்கியர்கள் கண்ணை உறுத்த செய்யுமா, உறுத்த செய்யாதா? கண்டிப்பா ஏத்துக்க முடியாது. இப்ப அவங்க என்ன பிளான் பண்ணுவாங்கன்னா, இந்தியாவுக்குள்ள இருக்கிற மக்களோட தங்கத்தை எப்படியாவது புடுங்கணுங்கிற முயற்சியும் ரொம்ப வருஷமா திட்டம் போடப்பட்டு இருக்கு. நான் சொல்றதுல ரொம்ப வருஷங்கிறது சாதாரண வருஷம்லாம் இல்ல, சில 30-40 வருஷங்களா இந்த திட்டங்கள் இருக்கு. யாரு இந்த எந்த குரூப் வந்து உலகத்தை சரி, கட்டுப்படுத்திட்டு okay. இந்த இலுமினாட்டி கும்பல், டீப் ஸ்டேட் கும்பல் தான் இந்தியர்களோட தங்கத்தை அவனுக்கு கண்ணு உறுத்திக்கிட்டே இருக்கு. எப்படியாவது இந்தியர்கள் தங்கத்தை வந்து புடுங்கிடணும், அவங்க கிட்ட இருந்து, இந்த மக்கள்கிட்ட இருந்து தங்கத்தை வெளியில எடுக்கணுங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கு. அதுக்கான வேலைகளும் அவங்க செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இப்போ நான் சொல்றேன், இன்னும் ஒரு ஃபியூ இயர்ஸ் மேபி, ஆக்சுவலாக நடுவில் பிஜேபி கவர்மெண்ட் வந்தப்பவே ஒரு சின்ன ஒரு அறிவிப்பு மாதிரி வந்துச்சு. அப்புறம் அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி மழுப்பிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே தங்கத்தை நீங்கள் வீட்டில் வச்சுக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு ரூல் வரும். இது வரும், என்னைக்கு வரும்னா எனக்கு சரியா தெரியல. பட் ஆனால் அது பிளான்ல இருக்கு அவங்களுக்கு. இத்தனை பவுனுக்கு மேலே ஒரு ஆண் வச்சுக்கக்கூடாது, இத்தனை பவுனுக்கு மேலே ஒரு பெண் வச்சுக்கக்கூடாது, அதுக்கப்புறம் ப்ராப்பர் பில்லிங் இல்லாமல் நீங்கள் தங்கத்தை கையில் வச்சுக்கக்கூடாது, இப்படிலாம் சொல்லி இந்த ப்ராப்பர் பில்லிங் இல்லாத தங்கம்லாம் அரசாங்கம் சீஸ் பண்ணும். என்னைக்குன்னு தெரியாது. இதெல்லாம் இது நடக்குது அப்படின்னா தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், இந்தியா அடிமையாகிவிட்டது என்று. இந்த விஷயம் இன்னைக்கு நடக்குதோ அன்னைக்கு நீங்க புரிஞ்சுக்கோங்க, இந்தியா முழுமையாக அடிமையாகி விட்டது என்று, உலக வல்லாதிகளுக்கு அடிமையாயிருச்சு அப்படின்னு. ஆனா என்னைக்கு நடக்கும்னு என்னால கரெக்டா பின் பாயிண்ட் பண்ண சொல்ல முடியாது. பட் கெட்டிங் நியர், பக்கத்துல வந்துட்டு இருக்கோம். மேபி இன்னும் ஒரு 5 வருஷம் இல்லை ஒரு இன்னும் 4 வருஷம் அந்த காலகட்டத்தில் இது நடக்கலாம். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, ப்ராப்பர் பில்லிங் இல்லாமல் யாருக்கெல்லாம் தங்கம் இருக்கோ அதை எல்லாத்தையும் சீஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. வீடு வீடாக வந்து தங்கத்தை எடுக்க ஆரம்பிப்பாங்க. தங்க வேட்டை நடக்கும். இது நடக்கலை அப்படின்னா இன்னொன்று நடக்கும். பெரிய அளவு போர் வந்து இந்தியாவை தாக்கும். உலக நாடுகள் நம்ம கிட்ட இருக்க தங்கத்தை பிடுங்கிறதுக்கு டைரக்டா உள்ள இறங்குவான். ஸோ ஆயில் வந்து மண்ணுக்கு அடியில இருக்கு, அது ஒரு நாட்டில் இருக்குன்னு தெரிஞ்சா வந்து அமெரிக்கா எப்படி உள்ள அதே மாதிரி கோல்டு மக்கள் கிட்ட திரண்டு இந்தியா ஃபுல்லா அப்படி திரண்டு இருக்க இடத்துல கோல்டை வந்து புடுங்கிறதுங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. வழிப்பறி கொள்ளை மாதிரி இருக்கு. வழிப்பறி கொள்ளை அதுதாங்க அந்த காலத்துல வழிப்பறி கொள்ளை என்ன மாதிரி பண்றானுங்க, அதுதான் பண்ணுவானுங்க. அது அந்த பிளான்லயும் அவங்க இருக்கானுங்க. ஒரு லெவலுக்கு மேல தங்கத்தோட வேலை ஏறிக்கிட்டே போகுது. அது இந்தியாவுக்குள்ளேயும் வாங்குறதும் அதிகமாயிட்டே தான் இருக்கு. இந்தியர்கள் வாங்கிட்டே இருக்காங்க, ஆபரணத்துக்கு வாங்கிட்டே இருக்காங்க. இது ஒரு பீக்கை தொடும் பொழுது இந்தியா வந்து ஒரு உலக நாடுகளை விட ஓப்பனா சொன்னா நம்ம நாட்டுல மக்கள்கிட்ட இருக்க தங்கம் இன்னைக்கே உலக நாடுகள்ல மற்ற மக்களோட கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா பக்கத்திலேயே நெருங்க முடியாது. இல்ல பாரி தோண்டி நீங்க போயிட்டு சொரங்கத்தெல்லாம் எடுக்கிறதுக்கு மேல வந்து அல்வா மாதிரி எல்லாக்கிட்டையும் இருக்குது. ஆமா, அப்ப இப்ப இந்த தங்கத்தை வந்து இந்த தங்கம் உள்ள அப்படியே ஒரு மாதிரி ஒரு ரிசர்வ் இன்சூரன்ஸ் இது மாதிரி நிக்குது உள்ள. இப்ப இதை வந்து வணிகத்துக்குள்ள இந்தியானாலும் கொண்டு வர முடியல. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது வந்து உள்ள இருக்கு. ஆனா இதை எடுத்து வேற மாதிரியும் யூட்டிலைஸும் பண்ண முடியாது. மக்கள் விற்கவும் போறது இல்ல. இல்லையே அந்த பேங்க்ல அந்த கோல்டு இங்க அப்படிலாம் சொல்றாங்க, அப்படி வச்சு அந்த மாதிரிலாம் நான் சொல்றேன். அதாவது இவங்க என்ன, இந்த டிமானிட்டைசேஷனா இருக்கட்டும், இந்த விஷயங்களா இருக்கட்டும், இதுக்கு பின்னாடி எல்லாம் நீங்க தொடர்பு படுத்தி பாத்தீங்கன்னா இது எல்லாமே இது ஒன்று வந்து சொருகிட்டே இருக்கும். புரியுதுங்களா? பேசிக்கா என்னன்னா மக்கள் கையில காசு இருக்கக்கூடாது, அவங்க முழுக்க பேங்கிங் சிஸ்டத்தை நம்பி இருக்கணும் அவங்களோட பொருளாதாரத்துக்கு. அப்ப அந்த அவங்க கையில இப்ப இந்த தங்கம்னு ஒரு விஷயம் இருக்குன்னா அது வந்து இந்த எந்த விதமான கட்டுப்பாட்டுக்குள்ளும் வராத ஒரு ஒரு பொருளாதாரம். இது இங்க பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள், இப்போ நோ கவர்மெண்ட், கவர்மெண்ட்டே இல்லை இப்போ இந்தியாவிலையோ இதுலையோ எங்கேயுமே இல்லை. நீங்கள் கையில் ஒரு 2 பவுன் காசு வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த 2 பவுனை கொடுத்து உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் வாங்கிக்க முடியும். உலகத்தில் எங்கே போனீங்கனாலும், இப்போ ஆஃப்ரிக்காவுக்கு போகிறீங்க, ஆஃப்ரிக்காவில் போய்ட்டு ஒரு 2 பவுனை கொடுத்து அதை வாங்கிக்க முடியும் உங்களால். கரெக்டாக அதை வாங்கிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருப்பான், அது தங்கமான்னு பார்த்தானா போதும், அதை வாங்கியிருக்கிற ஒரு ஆள் இருப்பான், அதுக்கு உங்களுக்கு காசை கையில் கொடுப்பான். இது உலகம் முழுக்கவே இது வியாபாரத்துக்கு வாய்ப்புள்ள ஒரு பொருளாகத்தான் தங்கம் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. இப்போ இந்த தங்கம் வந்து மக்கள் கையில் அப்படியே அபண்டண்ட்டாக கிடக்குது இந்தியாவில். அப்போ இந்த கிரிட்டுக்குள்ளேயே அவங்க வரமாட்டாங்களே இந்தியர்கள், இந்த முழுமையான கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வரமாட்டாங்கல்ல. என்னைக்காவது ஒரு நாள் கவர்மெண்ட்டுக்கு எதிராக நிற்கணும்னு நின்ட்டாங்கன்னா எல்லாமே நின்றுவாங்க. ஸோ கவர்மெண்ட்னாலே முழுசாக இந்த மக்களை கட்டுப்படுத்த முடியாது. அப்போ நாளைக்கு நான் சொல்றது போல இந்த வேர்ல்டு கவர்மெண்ட்ஸ் சொல்கிற நியூ வேர்ல்டு ஆர்டர்னு கொண்டு வரும் பொழுது மக்கள் கையில் தங்கம் இருக்கக்கூடாது, இருந்தா அவனே வந்து நிர்ணயிச்சுப்பான். ஆமா, மக்கள் அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்ப இந்த அசையும் சொத்தாக இருக்கக்கூடிய தங்கத்தை வந்து மனிதர்கள்ட்ட இருந்து புடுங்கணுங்கிற ஒரு நடவடிக்கை நியூ வேர்ல்டு ஆர்டருக்கு முன்னாடி நடக்கும். ஸோ தண்ணி வச்சு எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அந்த மாதிரி தங்கத்தையும் புடுங்குவாங்க, நம்ம கிட்ட விட்டு வைக்க மாட்டாங்க தங்கத்தை. ஸோ இதோடைய விளைவு தான் இன்னைக்கு ஒரு அதிகமான ஸ்கேமிங்கான ஒரு விஷயத்த எல்லா பக்கமும் ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. தங்கத்தை தங்கமா வாங்காம பாண்டா வாங்குங்கன்னு சொல்றது. கோல்டு பாண்டை தயவு செஞ்சு நம்பாதீங்க, பிசிக்கல் கோல்டை நம்புங்க. கோல்டு பாண்டுங்கிறது நத்திங் பட் பேப்பர். ஒருத்தரை நீங்க நம்பிக்கிட்டு வாங்குறது தான் கோல்டு பாண்ட். கோல்டு பாண்ட் எப்போ வேல்யூ இருக்காதுன்னா கவர்மெண்ட் இல்லைன்னா கோல்டு பாண்டுக்கு வேல்யூ இல்லை.
இது எவனும் சொல்ல மாட்டான். உலக பொருளாதார மையம்னா எல்லாம் சொல்லுவான், தங்கத்தை தங்கமாக வாங்கும்போது உங்களுக்கு செய்கூலி சேதாரம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, இவ்வளோ பிரச்சனை ஆகும், அவ்வளோ பிரச்சனையாக விற்க முடியாது, வாங்க மாட்டாங்க, அது இதுன்னு சொல்லிட்டு அதனால பாண்டா வாங்கிக்கோங்கன்னு சொல்லி உங்க மூளையை கழுவானுங்க பல பொருளாதார மேதைகள். ஏன்னா அவங்க படிக்கிற பொருளாதாரம் யூதன் அவங்களுக்கு கொடுக்குற சிலபஸ். யூதன் கொடுக்குற சிலபஸை படிக்கும் பொழுது அவங்கள பொறுத்த வரைக்கும் கோல்டு பாண்டு தான் பெர்ஃபெக்டான ஒரு சேவிங் மெத்தட். அதே போல் வந்துட்டு இன்னும் உங்களுக்கு பொருளாதாரம் வேணுமா ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுங்க. இவை அனைத்தும் உங்களுக்கு நீங்கள் எப்படி ஒரு இந்த என்ன சொல்கிறது, சூதாட்டத்தில் போயிட்டு பணத்தை போடுறது எத்தகைய இன்வெஸ்ட்மெண்ட்டோ அத்தகைய இன்வெஸ்ட்மெண்ட் தான் இவைகள் எல்லாம். அதுக்கு கொடுக்குற டோக்கன் மாதிரி, அந்த கசினோக்கு போகிற டோக்கன் கணக்கில் தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம். இது உங்களுக்கு இப்போ புரியாது. இப்போ இதை சொல்லும்போது உலக பொருளாதார மேதைகள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அதெல்லாம் அவங்களுக்கு தான் பொருளாதாரம் தெரியாதுங்க. நாங்கள் சொல்கிறோங்க, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குதுங்க, ஸ்டாக் மார்க்கெட் இருக்குதுங்க, இது ஏறுதுங்க, இது இறங்குதுங்கன்னு அவங்க கடைசி வரைக்கும் உங்களை ஏமாற்றிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு இதில் ஒன்று பார்த்தீங்கன்னா ஏறுதுன்னு அவங்க நீங்களாம் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வச்சுக்கிட்டே இருப்பான். அப்புறம் ஒன்று இறக்குவான், ஒன்று ஏற்றுவான், ஒரு ஹோப்பு கொடுப்பான். இது நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இது நிரந்தரம் அல்ல. இந்த இதுக்குள்ளே நீங்கள் போய் போட இது எல்லாமே அவன் கண்ட்ரோலில் இருக்க பொருளாதாரம். இது உண்மையான பொருளாதாரம் அல்ல. தங்கம் உண்மையான பொருளாதாரம். நிலம்ங்கிறது உண்மையான பொருளாதாரம். நிலத்தை விட தங்கம் ஏன் பெஸ்ட் அப்படின்னா, நிலம் நல்ல வேல்யூ ஏறிக்கிட்டே இருக்கும். நிலம் நல்ல வேல்யூ ஏறும். ஆனால் எப்போ வரைக்கும் அப்படின்னா கவர்மெண்ட் இருக்க வரைக்கும். பட் தங்கம் என்றைக்குமே. ஸோ தங்கம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி மனிதர்களுக்கு. ஹாஸ்பிட்டல் எதனா கூட டக்குன்னு நம்ம தங்கத்தை தானே வைக்கிறோம். தங்கம் ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி. நம்மக்கிட்ட நிறைய காசு இருக்கா, தங்கமாக வாங்கி வைங்க, அதை பாதுகாப்பாக வச்சுக்கிட்டா போதும். அந்த பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு மட்டும் நம்மளுடையது. அது இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ பெருசாக மாறாது, கொஞ்சம் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். ஆனால் அது ஒரு இன்சூரன்ஸாக நீங்கள் வச்சுக்கலாம். என்றைக்குமே அதை நீங்கள் பயன்படுத்தலாம். டக்குன்னு வாங்குறதுக்கு ஆள் இருக்கும். லேண்டை அப்படி பண்ண முடியாது. இப்போ நீங்கள் ஒரு லேண்ட் வாங்கியிருக்கீங்க, ஒரு 5 சென்ட் வாங்கியிருக்கீங்க, அது இப்போ 2 கோடி ஆயிடுச்சு, 3 கோடி ஆயிடுச்சுன்னு வச்சுக்குவோம். என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு ஒரு அவசர காலத்தில் நீங்கள் எவன் கேட்குறானோ இல்லைங்க இப்போ எங்களால் வாங்க முடியாதுன்னு போயிட்டே இருப்பான். அது மட்டும் இல்லை, லேண்டை வேலை பேசுகிறப்போ மேலே கீழே பேசுவாங்க. தங்கம் அப்படி இல்லை, எல்லாத்துக்குமே யூனிவர்சல் ரேட். சரிங்க, மேலே கீழே அவன் பேசினாலும் பேசுறதுக்கு ஆள் இருந்தால் தானே. இப்போ உங்களுக்கு ஒரு பொருளாதார நெருக்கடி வரும்போது அடுத்தவங்க எல்லாருக்கும் பொருளாதார நெருக்கடி எவன் லேண்ட் வாங்குவான்? அந்த டைமில் யாருக்கும் ஒரு தேவை இருக்கணும். அப்போ தங்கம் ஆனால் இன்னைக்குமே ஒரு வேல்யூபிளான ஒரு விஷயமாக இருக்கும். ஸோ தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. குறிப்பாக பெண்கள் யோசிக்காதீங்க. தங்கத்தை வாங்கி போடுங்க. சில சொல்லுவாங்க காயினா வாங்குறது ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா உங்களுக்கு செய்கூலி சேதாரம்லாம் இல்லாமல் கிடைக்கும். ஓகேவா? அது வாங்குறது ப்ளஸ் பாயிண்ட். ஆனால் நீங்கள் ஒரு காசாக வாங்கி சேர்க்கும் போதுங்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்டாக பார்ப்பீங்க. பட் நகையாக வாங்கும்போது உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும். நீங்கள் நகையாக வாங்கணும்னு ஆசைப்பட்டா வாங்கிக்கோங்க. அந்த ஒரு செய்கூலி சேதாரத்துக்கு ஒரு சின்ன தொகை போகும். பட் ஆனால் அது கால ஓட்டத்தில் அது ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது. ஸோ இவ்வளோதான் விஷயம். பட் முடிஞ்ச வரைக்கும் தங்கத்தை காசாகவும் இல்லை தங்க கட்டிகளாகவும் வாங்குவது ஃபார் மோர் பெட்டர். அதை வாங்கி வைக்கிறது ஃபார் மோர் பெட்டர். நாளைக்கு ஏதாவது விற்கிறதுக்கும் போகிறதுக்கும் எந்த வித வேல்யூ சேஞ்ச் இல்லாமல் ஈஸியாக விற்றுட்டு போயிடலாம். இப்போ நகையை வாங்கும்போது அதில் கல் இருக்குங்க, அது இருக்குங்க, இது இருக்குங்க, இது போகணும், அது போகாதுங்க, இது போகாதுங்க, அழுக்கு படிஞ்சிச்சுங்க அதுன்னு சொல்லி அந்த ரேட்டை குறைச்சிட்டே போயிடுவாங்க. பட்டு கட்டியாக இருக்கும்போது ஒன்றுமே பண்ண முடியாது. அன்னைக்கு ரேட்டுக்கு என்னவோ அந்த ரேட்டுக்கு அவங்க கொடுத்து தானே ஆகணும். ஸோ அது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா தங்கத்தை வாங்குங்க. ஆனால் இப்போ விலை ஏறிக்கிட்டே போகிறதுக்கு காரணம் பேசிக்காக உலக அளவில் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஸ்திரத்தன்மை பெரிய அளவுக்கு கேள்விக்குறியாக இருக்குது. உலக நாடுகளுக்குள்ள பல போர்களுக்கான சூழல், 3ஆம் உலக போருக்கான சூழல், பெரிய பேண்டமிக். நீங்கள் பார்த்தீங்கன்னா கொரோனா பிரச்சனை வந்த டைம்லையும் தங்கம் விலை ஏறிச்சு. ஞாபகம் இருக்கா? இது இவ்வளோதான் விஷயம். எப்பப்பெல்லாம் உலகத்தில் பிரச்சனை வருதோ, என்னன்னைக்கெல்லாம் உலகத்தில் வர்த்தகங்களும் நாடுகளுடைய ஸ்திரத்தன்மை கேள்விக்குள்ளாகுதோ அன்னைக்கெல்லாம் உலக நாடுகளில் சில நாடுகளோ இல்லை உலக பணக்காரர்களோ இந்த தங்கத்தை அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க, வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. தங்கம் பதுக்கப்படும். அந்த தங்கம் இப்படி பதுக்கப்படுற டைமில் தங்கத்துக்கான டிமாண்ட் அதிகரிச்சிடும். டிமாண்ட் அதிகரிக்கும் போது அதோட ரேட் குப்புன்னு ஏறி நிற்கும். ஆனால் தங்கத்தோட ரேட் பெருசாக இனிமேல் டிப் ஆகுமான்னு கேட்டால் ஆகாது. ஏன்னா இவங்க உலக அரசியல் அவ்வளோ இன்ஸ்டேபிளாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாளைக்கு, இன்னும் ஒரு சில ஆண்டுகளுக்கு அது அந்த இன்ஸ்டபிலிட்டி அப்படியே தான் இருக்க போகுது. அதனால தங்க விலை அப்படியே டபக்குன்னு அதர பாதாளத்துக்கு விழுகாது. கிராஜுவலாக ஏறலாம், கொஞ்சோண்டு குறையலாம், திரும்ப கொஞ்சம் ஏறலாம், கொஞ்சம் குறையலான் இருக்குமே ஒழிய. ஆனால் இன்றைக்கி ஏறின அந்த பீக் ஏறி இருக்கு பாருங்க, அது பெருசாக டிப் ஆகாதுங்கிறது தான் என்னுடைய பார்வை. அதனால் இப்போதைக்கு கையில் காசு இருக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக தங்கத்தை எப்போ போல வாங்குங்கிறது தான் நான் சொல்லுவேன். வாங்காமல் விட்டுறாதீங்கன்னு சொல்லுவேன். சரி, இப்போ இந்த சில்வரை பற்றி சொல்லுங்கள்.
சில்வரும் எல்லாருமே பதுக்குறாங்க, விலை ஏறுது. தங்கத்துக்கு அடுத்த ஒரு மெட்டலா சில்வர் இருக்கு. இப்ப தங்கத்தோட டிமாண்ட் ரொம்ப அதிகமா போய் தங்கத்தோட ரேட் அதிகமாயிட்டே போறதுனால அடுத்த டிமாண்ட் வந்து சில்வருக்கு வருது. அவ்வளவுதான். தங்கத்தோடைய குட்டி தம்பி தான் சில்வரா இருக்கு. ஆனா சில்வர் ரேட்லாம் வந்துட்டு நிரந்தரம் இல்ல. டப்புன்னு சில்வர் காணாம போயிருந்துச்சு. அது மார்க்கெட்ல ஒரு சடன் போயிடும். இன்னைக்கு இந்த ஹைப்னால இதுக்கு ஒரு ஹைப் ஏற்பட்டிருக்கே ஒழிய இன்னைக்கு இதோட ஹைப் வந்து டபக்குன்னு கீழே விழுகாது. ஆனா சில்வரோட ஹைப் வந்து உடனே விழுந்துரும். வாங்குறக்கா இப்போ ஒன்றும் இல்லைங்க. இப்போ சில்வரை போய் நீங்கள் எங்கே விற்பீங்க? ட்ரை பண்ணுங்க. வேல்யூ கம்மி இல்லை இல்லைங்க. இப்போ வேல்யூ சிம்பிளாக ஏறிட்டு இப்போ நீங்கள் கையில் சில்வர் வச்சிருக்கீங்கல்ல, எங்கே போய் விற்க வாங்குறதுக்கு ஆள் இருக்காது. வாங்க மாட்டாங்க யார் வாங்க போறா? ஸோ சில்வருக்கு வந்து அது ஒரு ஃபேக் மார்க்கெட் மாதிரி, டைமண்ட் மாதிரி. ஆமாம், டைமண்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். சில்வருக்கு வந்து அந்த மார்க்கெட் வந்து வாங்குறதுக்கு ஆள் இருக்காது. நீங்கள் வாங்கி வச்சுக்கிறது சும்மா தான் இருக்குமே ஒழிய அது திரும்ப போய் விற்கிறதுக்குன்னு போகிறதுக்குலாம் வந்துட்டு அது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குலாம் பார்க்காதீங்க. இப்போ தங்கத்துக்கு வந்து எப்பவுமே நீங்கள் கொடுத்தா வாங்குறதுக்கு ஆள் இருக்கும். ஏன்னா தங்கம் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பொருள். ஸோ அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தப்பு இல்லை. ஆனால் இந்த டைமில் போய் விற்க முடியும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வாங்குறதுக்கு அளவுக்கு எவனும் இழிச்சுவாங்க இல்லை. இப்போ தங்கம் வந்து இப்போ நீங்கள் விற்க போகிறீங்க அப்படின்னாலும் விலை ரொம்ப பீக்கில் போயிட்டு இருக்குல்ல, அப்போ வந்து வாங்குறதுக்கு யோசிப்பாங்க. அதனால வந்து நிறைய பேர் வந்து வாங்காமல் இருப்பாங்க. ஆனால் தங்கம் எப்பவுமே வாங்க விற்கிறதுக்கான இடங்கள்ல நீங்கள் கொடுத்தீங்கன்னா கொடுத்து தான் தீரணும். இப்போ தங்கத்துக்கு காசுன்னு கொடுக்குற இடத்துல கொடுத்தானே தீரணும். தங்கத்துக்கு எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ அடிப்படையில் பணம் கொடுக்குற இடத்துல இப்போ அடகு வைக்கிறீங்கன்னா அதுக்கான எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ அடிப்படையில் தான் பண்றவங்க அதை பண்ண போறாங்க. அது பண்ணி தான் ஆகணும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது எப்பவுமே வேலிட். ஆனால் சில்வருக்கு இப்போதைக்கு இந்த ஹைப்னால ஏற்பட்ட ஹைப்பே ஒழிய வேற எந்த ஒரு ரீசனும் கிடையாது. சில்வரோட விலையேற்றத்துக்கு சில்வர் விழுந்துரும். சில்வர் இந்த ரேட்லேயே இந்த மாதிரி ரேட்லேயே போகாது. சில்வரோட வேல்யூ டபக்குன்னு விழுகும் இன்னும் கொஞ்சம் நாள்லேயே. ஆனால் தங்கத்தோட வேல்யூ லைட்டாக திரும்ப கொஞ்சம் குறையும். ஏன்னா இப்போ கொஞ்சம் உலகம் திரும்ப ஸ்டேபிள் ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் குறையும். ஆனால் ரொம்ப குறையாது. மேபி ஒரு 10 to 15% இந்த ப்ரைஸ் ஹைக்லேருந்து கொஞ்சம் இறங்கலாம். ஒரு லைனை தாண்டாது, அவ்வளோதான். அது மாதிரி ரொம்ப கீழே விழுகாது. அதனால வந்து ரொம்ப பயப்பட தேவையில்லை. அதனால இப்போ தேவை இருக்கிறவங்க மட்டும் தங்கத்தை வாங்கணும்னா வாங்கிக்கோங்க. தேவை இல்லைங்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி இன்னொரு 6 மாதம் கழிச்சிங்கன்னா தங்கம் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகும். அந்த 6 மாதத்துக்குள்ள உலக போரோ இல்லை உலக பதட்டமான சூழலோ இல்லாமல் இருந்தால் குறையும். அந்த பதட்டத்தை நீங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா தங்க விலை ஏறிக்கிட்டே தான் போகும். இன்னொன்று, இதனால தான் நம்ம சொல்கிறோம் போர்களை யாரும் விரும்பாதீர்கள். யாருக்குமே நல்லது இல்லை, இது நல்லது இல்லை. போரெல்லாம் விரும்ப ஆரம்பிச்சிங்கன்னா இந்த இடத்துக்குள்ள வந்தால் நிற்கும். பொருளாதாரம் பெரிய அளவுக்கு கேள்விக்குறியாயிரும். தயவு செஞ்சு உலக மனிதர்கள் போரை விரும்பாதீர்கள், அறத்தை விரும்புங்கள். 2 நாடுகள் சண்டை போட்டுக்கும் பொழுது இறப்பது மனிதர்கள். வேற யாருக்கும் எந்த கொம்பும் முளைச்சிட போறது இல்ல. ஒரு அமெரிக்கனுக்கும் நல்லது இல்ல போர் வந்தா. ஆமாங்க, நீ சுடும்போது மித்தவெல்லாம் வேடிக்கை பார்ப்பான், அவனும் தான் சுடுவான். இல்ல நீ சுட்டுட்டு நீங்க வந்துட்டீங்கனாலும் கூட அவன் வெடி கூட கட்டிட்டு உன் ஊருக்கு வந்து வெடிப்பான். கரெக்டா? உன் ஊர்லயும் விலைவாசி ஏறதான் போகுது, உனக்கும் எல்லாமே டாக்ஸ் எல்லாம் வரதான் போகுது. இப்ப நீங்க கவனிச்சீங்கன்னா டாலர் வேல்யூ வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது. அது என்ன மாட்டுறது? ஆமாங்க, போர் செய்ய அமெரிக்காவோட ஸ்திரத்தன்மை இறங்குதுங்க. இப்போ போர்ல ஜெயிக்க அமெரிக்கா ஸ்ட்ராங் ஆகும், போர் செய்ய அமெரிக்கா டவுன் ஆகும். போர்ல ஜெயிக்கணும்ல, இங்கதான் செலவு தான் ஆகுது. இங்க செலவாகுது. ஆட்டோமேட்டிக்கா அமெரிக்கா விட பெரிய ஜித்துக்களா இருக்கோம்டா நாங்கிற அந்த ஒரு சேலஞ்ச் மோட்டிவ் வரும்பொழுது அமெரிக்காவோட டாலர் ரேட் வந்து குறைய ஆரம்பிக்குது. இவ்வளவுதான் விஷயம். இவை எல்லாமே மாயை. தங்கமே ஒரு பேசிக்கான ஒரு மாயை தான். பட் தங்கம் வந்து நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு, உலக மனிதர்கள்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்துக்கிட்டாங்க. ரெகக்னைஸ் பண்ண ஒரு விஷயம். அதனால அதுக்கு ஒரு வேல்யூ எப்பவுமே இருக்கும், மனித இனம் இருக்கும் வரை. சில அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, உலக சிவிலைசேஷன்ஸ்ல சப்போஸ் நாளை எப்படின்னா ஏலியன்ஸு இந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்தாங்க அப்படின்னா கூட தங்கம் வந்து அங்கே ஒரு வியாபார பொருளாக தான் இருக்கும், அங்கேயும் ஒரு வர்த்தக பொருளாக இருக்கும் அதுங்கிறாங்க. ஸோ தங்கம் உலகம் யூனிவர்ஸ்ஃபுல்லாக இருக்குல்ல, ஸோ யூனிவர்ஸ்ஃபுல்லாக தங்கம் வந்து ஒரு இந்த மாதிரியான வர்த்தக பொருளாக பயன்படுத்தப்பட்டு கொண்டு இருக்குங்கிறாங்க. ஆமாங்க, தங்கம் தான் நல்லா இருக்கும். அவன் பாட்டு அந்த யூனிவர்ஸ்ல பிளாஸ்டிக்கை வந்து தங்க மாதிரி யூஸ் பண்ணிட்டு தான் வச்சுக்கோங்க, நம்மளுக்கு கான்செப்டே வந்து புரியாம போயிடும். பட் பேசிக்லி வந்து தங்கத்தை பத்தி எப்ப பேசினாலும் அது கேட்கறதுக்கு பாத்தீங்களா ஆள் இருக்கு. உதாரணத்துக்கு யூடியூப்லேங்க தங்கத்தை பத்தி பேசி போடுற வீடியோஸ்க்கு வந்து தனி வேல்யூ இருக்கு. அப்படியா? ஆமாங்க, மணி. அதுக்கு காரணம்னா நிறைய பேர் தங்கம் வாங்கணும்னு பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இது எப்ப ஏறும் எப்ப இறங்கும் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் இருக்கும். ஆனா இந்த கான்செப்ட் வந்து நிறைய பேர் இந்த பொருளாதார மேதைகள் வந்து இப்ப ஏறுகிறது இறங்குகிறதுங்கிறாங்கல்ல, இது எதை வச்சுட்டு இவங்க முடிவு பண்றாங்க அப்படின்னா பேசிக்கா இந்த இப்ப நான் சொன்ன இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் தான். இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களே ப்ரெடிக்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நீங்களே வந்துட்டு தங்கம் இனிமேல் ஏறும், தங்கம் வந்து இறங்கும், அதுக்கு தகுந்த மாதிரி முன்கூட்டியே நம்ம போய் வாங்கணும்னா வாங்கிக்கணும், இது பண்ணலாம் பண்ணிக்கணும். கையில காசு வந்துச்சுன்னா சரி இப்போ வாங்கிக்கணும் வாங்கிக்கணும், அவ்வளவுதான். அதை நீங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நீங்க போயிட்டு ஒவ்வொரு முறை அதிர்ச்சி ஆயிட்டு ஐயோ அப்படின்னு ஆகாம, போர் நடக்குதுன்னு நியூஸ்ல பாத்தீங்கன்னா தங்கம் ஏறுதுன்னு அர்த்தம். இவ்வளவுதான் விஷயம். போர் நடக்குது, இந்த ஊர்ல இந்த நாட்டுல போர் நடக்குது, அதுக்கு இந்த நாடு போய் பஞ்சாயத்துக்கு போது வருதுன்னு நீங்க நியூஸ்ல பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா தங்கம் ஏறிக்கிட்டே போகும். சட்டிலா இருக்கு, இந்த ஓட்டப்பந்தயத்தில் இந்த மக்கள் வந்து இவங்க ஜெயிச்சாங்க,
உலக ஒலிம்பிக்ஸ் நடந்து கொண்டிருக்கிறது, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தக்காளி திருவிழாவில் சுவிட்சர்லாந்தில் என்ன நடந்தது பார்த்தீர்களாங்கிற மாதிரி உலக செய்தி வந்துட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. தங்க ரேட் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். இவ்வளோதான் விஷயம். ரைட்டு. ஸோ இப்போ தங்கத்தை பற்றி பேசுகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க எனக்கு ஆர்னமெண்டலாக அது மேலே எனக்கு ஆசை இல்லைன்னு சொல்லிட்டு. பட் பேசிக்காகவே ஏதோ ஒரு வகையில் நம்ம தங்கத்து கூட தான் வந்து கனெக்ட் ஆயிருக்கோம் வேர்ல்டு அப்படின்ற புரியுது. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை மட்டும் இல்லாமல் தங்கத்தோட ஸ்டோரியை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருந்துச்சு. மிக்க நன்றி பாரு. நன்றி.